அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். லுட்சேர் அருள்நிறை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய பொங்கல் விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி மதியம் 1 மணி. இயல், இசை, நாடக கலைஞர்கள் பங்கு பெற்று சிறப்பிக்கும் கலை நிகழ்வுகள், பக்தி கானங்கள், நடனம், பேச்சு மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளாக தாய்மண்ணே உன்னை மறப்போமா நீ என் அன்னை நாடகம், அறிவியல் வளர்ச்சி வரமா சாபமா பட்டிமன்றம், இடம் சென்ட் கார்லிஸ் சால், ஸ்பிட்டல் ஸ்ட்ராசே 91, 6004 லுட்சேர். வள்ளிக்கணவன் பெறை வழி போக்க சொன்னாலும், வள்ளிக்கணவன் பெறை வழி போக்க சொன்னாலும், வள்ளிக்கணவன் பெறை வழி போக்க சொன்னாலும், உள்ளம் குழையுதடி கிளியே, உள்ளம் குழையுதடி கிளியே, உள்ளம் குழையுதடி கிளியே, உள்ளம் குழையுதடி கிளியே, ஊனு முருகுதடி கிளியே, ஊனு முருகுதடி. வள்ளிக்கணவன் பெறை வழி போக்க சொன்னாலும், உள்ளம் குழையுதடி கிளியே, ஊனு முருகுதடி கிளியே, ஊனு முருகுதடி. மாலை வடிவேலவர்க்கு வரிசையா நான் எழுதும், மாலை வடிவேலவர்க்கு வரிசையா நான் எழுதும், போலைக்கிரு காஜதே கிளியே, போலைக்கிரு காஜதே கிளியே, உள்ளமும் கிரு காஜதே கிளியே, உள்ளமும் கிரு காஜதே. மாலை வடிவேலவர்க்கு வரிசையா நான் எழுதும், போலைக்கிரு காஜதே கிளியே, உள்ளமும் கிரு காஜதே கிளியே, உள்ளமும் கிரு காஜதே. கூடி குலாவி மெத்த குஹனோடு வாழ்ந்ததெல்லாம், கூடி குலாவி மெத்த குஹனோடு வாழ்ந்ததெல்லாம், வேடிக்கையல்ல அடி கிளியே, வேடிக்கை அல்ல அடி கிளியே, வெகு நாளை வந்த மடி கிளியே, வெகு நாளை வந்த மடி. கூடி குலாவி மெத்த குஹனோடு வாழ்ந்ததெல்லாம், வேடிக்கை அல்ல அடி கிளியே, வெகு நாளை வந்த மடி கிளியே, வெகு நாளை வந்த மடி. மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி செம்பொன் போனால் என்ன கிளியே, கோடி செம்பொன் போனால் என்ன கிளியே, குறுநகை போதுமடி கிளியே, குறுநகை போதுமடி. மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம்
என்ன கொடிச்சம்பொன் போனால் என்ன கிளியே குறுநகை போதுமடி கிளியே குறுநகை போதுமடி. ராதா நடனாலய மாணவிகள் தாரணி தவராயா சங்கவி சண்முகநாதன் கீர்த்தனா யானவேல் அவர்களை கௌரவிப்பதற்காக திருமதி துஷ்யந்தி மோகானந்தன் அவர்களை தாழ்மையுடன் மேலே அழைக்கின்றோம். திருமதி துஷ்யந்தி மோகானந்தன். மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கொடிச்சம்பொன் போனால் என்ன கிளியே குறுநகை போதுமடி கிளியே குறுநகை போதுமடி. நாடகம் தாய்மண்ணே உன்னை மறப்போமா நீயம் அன்னை. कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाधिकम्. कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमाधिकम्. उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज. முடிஞ்சிட்டு போல கிடக்கு. மனுஷி சுப்பிரபாதத்தை போட்டிருக்குது. மனுஷியை பாராட்டத்தான் வேணும். என்ன எப்பையும் பின்ன தூங்கி முன்னுக்கு எழும்பிடுவார். சரி இனி என்ன எழும்பினா தானே. சரி வேலைகளை பார்ப்போம். கடவுளே பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை தூங்கக்கரி முகத்து தூ மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. கடவுளே இந்த நாள் நல்ல நாளா இருக்க வேணும். எல்லாருக்கும் நல்ல நாளா இருக்கணும். இனி இன்றைக்கு வேலை இருக்கு. இந்த வேலையும் எந்த ஒரு பிரச்சனை நல்ல நாளா இருக்கணும். இனி என்ன விடிஞ்சிட்டு தானே. இங்க என்ன நீ நியூஸ் பேப்பர் இல்ல தானே. சரி என்ன செய்திகள் என்று பார்ப்போம். சரி சுவிஸ் செய்திகளை பார்ப்போம். சுவிஸிலே திருமண விழாவிலே கலாட்டா. என்னது திருமண விழாவிலே கலாட்டாவா? என்ன இது பார்ப்போம். சுவிஸிலே திருமண விழாவிலே அதிக மது பாவித்ததனால் 6 பேருக்கு ஏற்பட்ட வாக்குவாதம் கலவரமாக மாறியது. கடவுளே கடவுளே என்ன சொல்றது. இந்த குடிய இப்ப கலாச்சாரமாய் கொண்டு வரோம். இது ஒரு ஃபேஷனாய் கொண்டு வருது. சாபத்திய வீடென்றாலும் குடிக்கிறாங்க, கல்யாண வீடென்றாலும் குடிப்பாட்டி, பர்த்டே என்றாலும் குடி. இது என்ன கலாச்சாரமோ தமிழத்த கலாச்சாரமோ நாங்கள் மெல்ல மெல்ல இவங்களோட கலாச்சாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் போல கிடக்கு. என்ன செய்யறேன்னு சொல்லியே தெரியல. கடவுளே தகவலிக்குது. நாங்கள் பிள்ளைகளை திருத்த வேணும். பெரியவ நாங்களே இப்படி இப்படி திட்டமாண்டா நாங்கள் என்ன செய்ய போதுகள் என்னன்னே தெரியல. கடவுளே சரி வேற சரியை பார்ப்போம். தலைவலிக்குது விடிய காலமே. சுவிஸில் புத்தாண்டு களியாட்ட விழாவிலே இளம் பெண்கள் அதிக மது போதை பாவித்ததனால் மது போதையினால் தெருவில் விழுந்து கிடந்தனர். கடவுளே கடவுளே என்னது பெண்கள் பாடசாலை பெண்கள். ஆனா அந்த குடிக்கிறது தப்புன்னு சொன்னா அது ஆம்பளைகளும் குடிக்கிற தப்பு, பொம்பளைகளும் குடிக்கிற தப்பு. ஆனா இங்க பார்த்தா பெண்களே இப்ப குடிக்க ஆடு ஆடு மாறிக்கொண்டு தலைவலிக்குது. சரியா இது விடிய காலமே துவங்கிட்டு நல்ல நாளா இருக்குமோ சரியா. சுவிஸில் சீட்டு பிரச்சனை வேண்டாம். சுவிஸ் செய்தி வேண்டாம். சரி இலங்கை செய்திக்கு போவோம். இலங்கையிலே இளைஞர்கள் வேலை செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை. ஏன் அது சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ என்னன்னு பார்ப்போம்.
இலங்கையிலே இருக்கின்ற பல இளைஞர்கள் வேலை செய்வதிலே, கூலி வேலை செய்வதிலே ஆர்வம் காட்டவில்லை. காரணம், அங்கு எங்களுடைய அண்ணாமார் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு இருக்கின்ற பொழுது நாங்களே கூலி செய்ய வேண்டும். கடவுளே கடவுளே, இங்க நாங்கள் என்ன செய்கிறோம்? நீங்கள் நாங்களும் முதத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறோம்? நாங்களும் கூலி வேலை செய்ய போய் புற்ற நடிக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம். அங்க இதை என்ன செய்யறது என்று சொல்லிய தெரியல. இதை பார்த்தா தலைவலிக்கும். இது நியூஸ் ஒன்று வேண்டாம். என்ன மனுஷன் இன்றைக்கு அன்பா கூப்பிடுது? என்ன அன்பா கூப்பிடுது? சரி தீய கொண்டு வாங்க, குடிப்போம். ஏதாவது ஒன்று பரவாயில்ல. குடி எழும்பியாச்சு போல. சுப்பிரபாதம் போச்சு. குடிக்க வேண்டாமே, சூடு. நான் சொல்ற கேட்டுட்டு குடிங்க. என்னண்டாலப்பா அவள் பக்கத்து அவளப்பா இந்த முறை சமர் பேரியனுக்கு போறாளா? சரி. எங்களுக்கு அதுக்கு என்ன இப்ப? நாங்களும் அப்பா ஒருக்கா ஸ்ரீலங்காவுக்கு போய் வருவோம். விடிய காலம கூப்பிடைக்கலே, அன்பா கூப்பிடைக்கே நான் யோசித்தேன். ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு சொல்லி அனுபவம் எனக்கு அந்த தெரியும் தானே, அனுபவம், எவ்வளவு கால அனுபவம். அப்ப தெரியுது இந்த என்னங்கோ என்னப்பா என்று சொல்றதுக்கு பின்னால பல அணுகுண்டு இருக்குது. வீட்டுல கூப்பிட்டா அணுகுண்டு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது பிறகு பார்ப்போம். முதுகலை பத்தி யோசிக்க நேரம் இல்லை. அதை பத்தி வேற வேலையை பார்ப்போம். இங்க போவோம். இல்லப்பா, நாங்கள் அங்கிருந்து வந்ததுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு போவல்லையப்பா. ஒரு கால் போமாப்பா. இப்ப நாங்கள் 5 பேரும் போறேன்டா, நான் நீங்கள் உங்களோட பிள்ளைகள் 3 பேரும் சேர்ந்து போறேன்டா. என்ன சும்மா லேசான வேலையே. 5 பேருக்குரிய பிளைட் டிக்கெட் என்ன, மற்றது போறதுக்குரிய சாமான் சக்கெட் வாங்கிடுவோம். அங்க இருக்கிறார்கள் எல்லாரும். அதுவும் நாங்கள் சுவிஸ்ல இருந்து வந்தா கடவுளே சொல்லி வேலை இல்லை. இப்படித்தான் எதிர்பார்க்கணும். இப்படியா ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டினோம். அப்ப அங்க போறதுக்கு நாங்கள் வாங்கி கொண்டு வர போக வேணும். அப்ப இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் பேசாமல், நானும் எங்க அப்பா அம்மா பார்த்து வந்ததுக்கு வருஷமாச்சு. அப்ப எனக்கும் போய் ஆசையாத்தான் இருக்குது. ஆனா இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்குதானே, நிறைய பிரச்சனையா இருக்குது. என்ன செய்யறேன்னா தெரியாம கிடக்குது. அப்பா அம்மாவுக்கும் வயசு போகுது, அவையிலையும் பார்க்கணும். இப்பதான் விசா கிடைச்சிருக்கு, மனம் துடிச்சு கொண்டு தான் இருக்குது. ஆனா இப்படியான பிரச்சனை இருக்கு எனக்கு. அப்பா, இப்ப நாங்கள் இங்க போறேன்னு சொன்னாலும் செலவென்ன, போக்குவரத்து செலவென்ன, எல்லாத்தையும் அதை விட கொஞ்சம் காசான கூடுதலா வரப்போகுது. அங்க போனாலும் வாங்கலாமேப்பா. இல்லத்தான் செய்யறோம். ஒரு லோனை போடுறப்பா. இல்ல நாங்கள் வந்து கொண்டு போவோம்ப்பா. என்னப்பா இதுக்கு இந்த வட்டிக்கு எடுத்து கொண்டு போறது சரிப்பட்டு வராது. கடன் உறவை கெடுக்கும், அன்பை கெடுக்கும். இப்ப வாங்கிக்கல பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம் பிரச்சனை. நாங்கள் அவனுக்கு எங்களோட சந்தோஷத்துக்கு நான் ஒருக்கா மாறி உதவி செய்தனா. அவன் போகல வேணுமென்று சொன்னா அவன்கிட்ட மாறி கேட்கலாம். ஒரு அன்பு அடிப்படையில் மாறி கேட்கலாம். நாங்கள் வந்த பிறகு திருப்பி கொடுக்கலாம். சரி பாப்போம். நாங்கள் அப்படி சொல்லி சொன்னா, நீ ஒரு முடிவெடுத்துட்ட, இனி வீட்டில் நீ ஒழுங்கா சமைக்க மாட்டேன். ஏற்கனவே நான் சமைக்கிறது அப்படி இப்படித்தான் இருக்குது. இனி மூஞ்சியை நீட்டி கொண்டிருப்ப, கரைக்க மாட்ட, இப்படியே இருப்ப. அதனால மனுஷனுக்கு ஒரு தலைவலி ஆயிரும். முடிவெடுத்துட்ட, இனி யாரை சொல்லி மாத்துறது? சரி பாப்போம், போவோம். ஊத்தி யாரும் குடிப்பாங்களே பச்சை தண்ணியா? விடிய காலமே எல்லாம் வயிற்றுல புகைஞ்சு இருந்தது. அவங்க ஊத்தி பச்சை தண்ணி கடவுளே கடவுளிய கடமை வயிறு போயதுன்னு சொல்லி ஒளிமினான். பார்த்தா தீயும் இல்லை. என்ன செய்யறது? கர்ம வின பயன் வேலை செய்யுது. என்ன செய்யறது? கொண்டாங்க இப்ப குடிக்கட்டும். அப்பா இன்னொரு விஷயம். அப்பா போறோம் தானே? ஓ
இந்த விஷயத்தை எப்போ ஒரு வரைக்கும் சொல்லக்கூடாது. ஏன் கள்ளங்கள் வீட்டுக்கு சொல்லக்கூடாது. கள்ளங்கள் வீட்டுக்கு பூந்துருவாங்களே கொண்டு பேங்க்லாம் நகையெல்லாம் வச்சிருக்கிற என்னுடைய நீங்களானே உங்க ஃப்ரெண்ட் சொல்லி பழகினீங்கள், உயிர் நம்பி என்று பழகினீங்க, படிக்க உண்டா எல்லாம் படிச்சேன்னு சொல்லி சொன்னீங்க. அப்ப உங்களோட நட்பெல்லாம் ஒரு வேஷமா பொய்முகத்தோட பழகுறீங்க. அவள் கல்யாணி ஊருக்கு போய்க்கல, சாமான் கொண்டே கொடுத்தவள் அங்க இந்த போல இப்படி இந்த பொய் நட்பு பாட்டுங்கோ. நட்பு சொல்லி சொல்லி இருந்தா அது உண்மை நட்பா இருக்கணும். சும்மா வெளி வேஷத்துக்கு ஆஹா ஊஹுன்னு சொல்லி பழகிறதெல்லாம் நட்பு இல்லை. நட்புன்னா நட்பா இருங்கோ, எல்லாட்டி நட்பை முறிச்சிட்டு பேசாம போயிட்டே இருக்கும். இப்படியான ஒரு பொய் நட்பு எனக்கு அது பிடிக்காது. சரியோ இல்லையப்பா, அவள் பிறகு அங்கிருந்து வரக்குள்ள கருவாடு சொல்லுவாள். இதெல்லாம் உங்களுக்கு நான் கேட்கிறேன் ஒரு கால். இப்ப அதான சொன்ன எங்களால முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோம். அவள் போய்க்குள்ள எவ்வளவு எல்லாம் கொண்டே கொடுத்தவள். அப்ப நாங்களும் வந்து முடிஞ்ச உதவியை நாங்கள் எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு கொண்டே எங்களால முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோம். நாங்கள் உதவி செய்ய நாங்களும் வாழ்க்கை. அப்ப நாங்களும் செய்து வாழ வேணும். முடிஞ்சதை செய்வோம், இல்லாட்டி விட்டுட்டு போவோம். ஏப்பா நீங்களும் சொல்றது சரிதான். இந்த நல்ல விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லணும். சரி, நீங்க இப்ப பிள்ளையரை கூப்பிட்டு சொல்லுங்க. இந்த டீயை கடவுளே வேண்டாம், இந்த டீயும் வேணா ஒன்று வேணா நான் போறேன். எனக்கு நான் போய் அங்க டீ ரெஸ்டாரண்ட்ல போய் பாக்குறேன், எல்லாம் கூட ஊத்திட்டு நான் வேற வேலையை பாக்குறேன். நான் பில் கட்ட வேணும். சரியோ, என்ன ஏஜென்டோட கரைக்க வேணும். நிறைய வேலை கிடக்குது. அப்ப நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு கரைங்க. என்ன அப்பா ஆண்டோட வார்த்தை கூப்பிடக்கூடாது. அப்பா வீட்டு வேலையில அந்த பில் கட்ட வேலையில அதைத்தான் செய்ய போறேன். நீங்கள் செய்வீங்களா? அது இல்லட்டானே என்ன செய்ய நான் பாக்குறேன். சந்தோஷமான விஷயத்தை பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றேன். கரணி மம்மி. என்ன மம்மி? பிள்ளைகளுக்கு நான் இன்னைக்கு சந்தோஷம் சொல்ல போறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? என்ன செய்தி? சமர் பெரியனுக்கு ஸ்ரீலங்காவுக்கு போறோம். எங்கட அம்மா அப்பாண்ட உங்களோட அம்மா அப்பாண்ட ஊரை நீங்கள் பார்க்க போறீங்க. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? சொல்லுங்கள். நான் ஸ்ரீலங்கா வரையில நொலம்பும் பூச்சியும் இருக்குமா. என் ஃப்ரெண்டு ஸ்ரீலங்கா போய் நொலம்பு கறி காயத்தோடு தான் வந்தவர். நான் ஸ்ரீலங்கா வரையில. நானும் ஸ்ரீலங்காக்கு வரையில. அங்க படுக்க பெட் இல்ல, குளிக்க பாதவான இல்ல, அடுத்தோல கூந்தி தான் இருக்கணும். அடுத்து அங்க குளிக்கிறது கிணறுல தான். எனக்கு கிணறே என்னன்னு தெரியா, நான் வரையில. யா மம்மி, அங்க வேளாண் இல்லையா? இங்க இருக்கிற மாதிரி நல்ல சாப்பாடு அங்க இல்லையா? நல்ல கேசே, நல்ல பீட்சா, நல்ல ஸ்பகேட்டில அங்க இல்ல. அங்க போய் வார வேலை தலையில தேனோட தான் வரீனா. நான் தரையில. சரி சரி. இந்த அப்பா அப்பா ஐயோ அப்பா என்ன இப்பதானே சொல்லிட்டு போனா என்ன பிரச்சனை? என்னவா என்ன உங்களோட புள்ள சொல்றேன்னு கேளுங்க. நல்ல உரைக்க சொல்லுங்க. பிள்ளைகளே என்ன பிரச்சனை? நாங்க ஸ்ரீலங்காக்கு வரையில. அம்மா கேளுங்க. இவருக்கு அங்க நுழம்பு கடியாம், பத்தியாம், அவருக்கு குந்தி இருக்க டாய்லெட் இல்லையாம், அவருக்கு நல்ல சாப்பாடு இல்லையாம். பாதவனை இது எல்லாத்தையும் நாங்களும் நெஞ்சு அந்த கட்டி கொண்டு போறதே. கேளுங்க, சொல்லுங்க உரைக்க தைக்கிறியாய். நாங்கள் இவ்வளவு காலம் பிள்ளைகள் இங்க ஐரோப்பா காலம் போனாங்க. இந்த வருஷம் மட்டுமாமா நாங்கள் இலங்கைக்கு போயிட்டு வருவோம். ஏனண்டா அங்க எங்கட தாத்தா பாட்டி எல்லாரும் எங்களை பார்த்து கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்ல, அங்க வந்து நல்ல பெரிய கோவில்கள் கோபுரத்தோடு இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க பெரிய கடல் இருக்குதமா, போய் குளிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சுயம்பாத்துக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம அங்க உங்களுக்காக நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்காக வச்சிருக்கணும். மற்றது நீங்கள் அங்க போய் விளையாடக்கூடிய மாதிரி நல்ல ஸ்பீல் பிளாட்ஸ், பூங்கா எல்லாம் இருக்குது. சரி, அப்ப நாங்கள் இந்த முறை நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வருவோம். சரியே, அப்பா அம்மாவையும் பார்க்கல, கரகாலம் போய் பார்த்துட்டு வருவோம். சரியோ? ஓகே பாப்பி, அங்க கிஷங்க எல்லாம் இருக்குன்னா நாங்க வாரோம். ஓகே பாப்பி, அங்க விளையாட பெரிய பூங்காலாம் இருக்குன்னா நாங்க வாரோம். ஓகே பாப்பி, அங்க கடல் இருந்துட்டு நாங்க வரோம். அப்பா, எனக்கு இந்த குதிக்கால் வலி, நாரி வலி
மற்ற வெயிட் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு போனா நல்ல போல நடக்குது. ஓ, எனக்கும் இந்த தோள் மூட்டு வலி இருக்குது, முழங்கால் வலி இருக்குது. இலங்கைக்கு போய்க்கல இந்த நோவோடு போன நோயாளி என்று சொல்லுவாங்க. கொஞ்சம் ஜங்காயும் கொஞ்சம் ஒரு வடிவாயும் போனால் தான் நோயெல்லாம் போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெளிநாட்டு இருந்து வரைக்கும் கணக்கு எதிர்பார்ப்பினம் தானே. அப்போ நாங்களும் காட்டிட்டு தான் போக வேணும். பாப்பி எனக்கு கண் வலி என்று அவனாசத்தை திரும்பின்னு வச்சு நீங்க மறக்க வேணாம். இந்த கண்டறியாத போனை போட்டு நோண்டு 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 சொல்லுங்க வடிவா. இந்த வயசுல உங்களுக்கு கண்ணாடி இந்த போனை தூக்கி இந்த கண்ணாடி தூக்கி எறியணும், முதல் போனை தூக்கி எறியணும். முதலாவது உழைக்கிற காசு இப்படியே போய்கொண்டிருக்குது. எனக்கு பள்ளி வலிக்குது, சானாட்சி டைம்னு வச்சிங்க மறக்க வேண்டாம். ஓ, அதுவும் சரி. இப்படியே சானாட்சன்னு சொல்லி கண் டாக்டர் பல்லு டாக்டர்னு சொல்லி உழைக்கிற காசு இதுக்கே போகுது, தலைவலிக்குது. சரி, நான் வேலைக்கு சரியப்பா, நான் இந்த நல்ல விஷயத்தை ஒரு காலங்கட அண்ணா அன்னைக்கு போன் பண்ணி சொல்றேன். மட்டும் கூட அம்மா அப்பாவுக்கு ஒருக்கா போன் பண்ணி சொல்றேன். அதைக்கும் சொல்ல வேணும். ஓ, நான் சொல்லி வந்தானேப்பா, நீங்கள் என்ன ஏதோ சொன்ன அங்க போனா ஏதோ முந்தியெல்லாம் சொல்லி கொண்டிருப்பேன். என்னது அங்க போனாண்டு? அது இவள் கல்யாணிக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்லணுமப்பா. இல்ல அங்க போனா யார் விட்டு ஏதோ சொல்லி கொண்டிருந்தா ஏதோ முந்தி அங்க தான் கோணும் இங்க தான் கோணுமெண்டு. இல்லையப்பா, அங்கட அங்க போனால் நான் சொன்னேன் எங்கட அண்ணாண்டி விட்டு தான் தங்கணுமெண்டு, உங்கட விட்டு தங்க கூடாது, அங்க போய் அடம் பிடிக்க கூடாது. நான் எங்கட விட்டு தான் தங்குவேன், எங்கட விட்டு தங்குவேன். அதான் இப்ப சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி என்று சொல்லிச்சா நான் சொல்லங்க வரையில. சரியோ, கல்யாணம் காட்டினா பிறகு உங்களோட குடும்பம் எங்கட குடும்பம் வந்து இங்க ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஒரு குடும்பம். அப்படி என்றா சொல்லி அங்க போவோம். அப்படி இல்லாட்டி சொல்லுங்க பேசாமல் இங்கே நிற்போம். ஸ்ரீலங்கா மேடா ஒன்று மேடா. சரி, நான் வரையில புதுக்கு. சரி சரி, கோவிக்காதுங்க பையன். அப்பா இப்ப கோவிக்கிறீங்க. நீங்க இப்படி சொன்னா எங்கட அப்பா அம்மா பார்த்து கொண்டிருப்பீங்க தானே அங்க. சரி சரி, கோவிக்காது. சரி, நான் வேலைக்கு போக வேணும். நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் வைக்க பாப்பி என்ன ஃப்ராக் என்னம்மா சொல்லுங்க. ஸ்ரீலங்காவில் கிளிநொச்சி, முள்ளிவாய்க்கால், நந்திக்கடல் என்றெல்லாம் விடலாம் இருக்கு. அந்த இடத்தை போய் பார்க்கலாமோ? அடுத்த மட்டக்களப்பு ஒரு இடம் இருக்கு, அதை போய் பார்க்கலாமோ? அங்க கணக்கு பேர் செத்தவங்களா? இல்லையம்மா, கிளிநொச்சி என்றதம்மா அங்க ஒரு இடம். சரியோ, இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த மட்டக்களப்பு என்றது, திருகோணமலை என்றது, யாழ்ப்பாணம் என்றது இல்லாமம்மா அங்க ஒரு ஒரு இடங்கள் அம்மா. மட்டக்களப்பை வந்து சொல்றது மீன்பாடும் தேனாடு, அங்க மீன்பாடும். திருகோணமலையில பெரிய ஒரு கோயில் இருக்குது. என்ன அப்ப நீங்கள் வந்து இப்படி சொல்றதெல்லாம் சரி. ஆனா முள்ளிவாய்க்கால் இருக்கல்லோ, இந்த முள்ளிவாய்க்கால் அம்மா அது ஒரு சுற்றுலா தலம் இல்லையம்மா. அதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. என்னண்டாமா, கடைசி சுத்தத்திலேயம்மா எங்கட 50,000 பேரம்மா அதுல இறந்தவர்கள். அந்த முள்ளிவாய்க்காலும் நந்திக்கடலும் எங்கட புனித ஸ்தலங்கள். அது வந்து நாங்கள் போய் சுற்றுலாவுக்கு போய் பார்த்துட்டு அப்படி வரதில்ல. அங்கே போய் நாங்கள் அவைண்ட ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் வழிபாடு செய்கிற இடம் தான் அந்த இடங்கள். சரியோ, நாங்கள் அதையும் போய் பார்ப்போம். அது பிரச்சனை இல்லையம்மா, எல்லா இடமும் போய் பார்ப்போம். ஓகே பாப்பி, நோஹான ஃப்ராக். நீங்க சொன்னீங்க நீங்க ஷெங் தருவீங்களே. ஸ்ரீலங்காவில் சண்டேல கணக்கு பிள்ளை கை காலிலேருந்து அம்மா அப்பாலாவிலேருந்து இருக்கிறாங்க. அதுக்கு ஷெங் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமோ? லூட்ஸா, உன்னை நெக்கேக்கிலே சந்தோஷமா இருக்கு. இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு அப்படி இப்படி உணர்வுகள் இருக்குது. உண்மையிலேயம்மா அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்கிற எங்களோட கடமையும் கூட. நிச்சயமாக நாங்கள் அங்கே போய் பார்க்கணும், அந்த உதவியை செய்யணும். கேட்கவே சந்தோஷமா இருக்குது. சரி, நீங்கள் மற்ற ஆயத்தங்களை படுத்துங்கோ. நான் வேலைக்கும் போக வேணும், நான் போயிட்டு வரேன். ஓகே பாப்பி. அண்ணாக்கு ஒருக்கா போன் பண்ணி இந்த நல்ல விஷயத்தை சொல்லுவோம். ஹலோ ஹலோ அண்ணா, சொல்லு பிள்ளை. நான் என்ன செய்றீங்களண்ணா? இருக்கிறோம், நீங்க என்ன செய்றீங்க? ஓ, நான் நல்ல சுகமா இருக்கிறேன். என்ன விஷயம்? புதினமேதம் அண்ணா சொல்லு பிள்ளை, சொல்லு. என்ன லவுட் ஸ்பீக்கர்ல விட்டுட்டு கதைக்கிறீங்க? உனக்கு ஒரு மாதிரி இது. இல்ல 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 அண்ணா, நாங்கள் இப்ப ஸ்ரீலங்காவுக்கு வர போறோம். ஓ, புரிய சூப்பர். எப்ப வாரியல்? ஓ, அதான் அந்த நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவோம். அடுத்தனா நீங்கள் என்ன செய்றீங்க? நாங்க இருக்கிறோம்ல, எப்ப வாரியல் விஷயத்த சொல்லுங்க. ஜூலை மாதம் 5ஆம் தேதி வலிக்கிட்டண்ணா.
6ஆம் தேதி ஒரு 8 கால் அப்படி அங்க வந்துடுவோம். 8 ஆளுக்கு வந்துடுவீர்கள். சூப்பர். பிள்ளை ஓமண்ணா சொல்லுங்க. கட்டணக்கு வாரியலோ அல்லது பலாலிக்கு வாரியலோ தெரியும் அண்ணா பலாலிக்கு தான் வாரம். பிறகு நீங்கள் யாரப்பா பலாலியில் வந்து ரங்க போறியல். ஓ சரி ஓகே, நீ யோசிக்காத, நான் வேன் கொண்டு வாரன் 6ஆம் தேதி 8 கால். நான் ஒன்றும் யோசிக்கல. இப்ப நாங்கள் கன வருஷத்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வாரம். வேற உங்களுக்கு இதான் சாமான் வாங்கிட்டு வரதாண்ணா. எடி பிள்ளை, உங்களை பார்த்து எவ்வளோ காலம், ஒரு சாமானும் கொண்டது இல்லை. நீங்கள் வந்தா காணும், அங்கே பார்த்து எதுவும் வாங்கிட்டு வா, கவலைப்படவாத. தெரியுந்தானே, நாங்கள் சந்தோஷப்படுவோம் எது உணர்ந்தாலும். ஏதாலும் வேணுமெண்டா இன்னும் ஏதாலும் வேணுமெண்டா என்ன சொல்லுங்க. என்ன நானுக்கா மாமா மாமிக்கும் ஃபோன் பண்ணணும். கட்டாய மாடி பிறகு தெரியுந்தானே மச்சான் கோவிப்பார். சரி அண்ணா, அப்புறம் நேரு சந்திப்போம் என்ன. சரி பிள்ளை, ஓகே சந்திப்போமா. ஓகே அண்ணா, ஓகே பாய் பாய். சரி, இப்போ மாமா மாமிக்கும் ஃபோன் பண்ணியாச்சு. இவள் கல்யாணிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லத்தான் வேணும். இந்த மனுஷனும் சொல்லி போட்டுது. ஆனால் இவளுக்கு சொன்னாலும் பிரச்சனை, சொல்லாட்டியும் பிரச்சனை. ஏகப்பட்ட சாமானெல்லாம் அள்ளி கொண்டு வருவாள். எதுக்கும் ஒரு அவளுக்கு சொல்லுவோம் இந்த நல்ல செய்தியை. ஹலோ ஹலோ கல்யாணி. ரமணி வணக்கம் அடி, எப்படி சோமா இருக்கிறியா? ஓமடி நான் நல்ல சோமா இருக்கிறேன். நீ என்ன இப்படி அடி இருக்கிறாய்? நான் நல்ல சுகமா இருக்கிறேன் அடி. என்ன குரல்ல நல்ல சந்தோஷமா இருக்குது, என்ன ஏதாவது விசேஷமோ? ஓமடி என்ன பிரச்சனை சொல்லி சொன்னா, நாங்கள் ஸ்ரீலங்காக்கல்ல போக போறோம். இப்பதானே விசா கிடைச்சதடி. அப்படியேடி. நல்ல சந்தோஷம். என்ன செந்தில் அண்ணே ஓமட்ட சொல்லிட்டாரா? அந்த மனுஷன் ஏகப்பட்ட சாட்டு சொல்லிச்சு. அங்க காசு இல்லை இங்க காசு இல்லைன்னு பேருந்து நான் விடுவேனே. நான் ஒரு மாதிரி அந்தாளை சமாளிச்சு ஓம் பண்ண தண்டி. அதானே, நீ யாரு பேருந்து? சரி, போறதுதான் போற. என் அப்பா அம்மாவும் அங்கதான் இருக்கணும், தெரியும் தானே? ஓமடி எனக்கு தெரியும் தானேடி. கொஞ்சம் சாமான் இருக்கு, கொண்டே கொடுத்தி விடுறியாடி. என்னடி கொஞ்சம் சாமானம்? ஓமடி. என்னடி கொஞ்சம்? சரி சரி, எவ்வளவு? ஒரு 10 கிலோ அப்படி வருமாடி. அண்ணாடி 10 கிலோவா? இதுக்கு கொண்டு வா பாப்போம். நீ பிள்ளைகளோடையும் போறதானே, 5 பேர் லக்கேஜ் எல்லாம் கூட வரும். பரவாயில்ல, ஒரு கொண்டே கொடுத்து விடேண்டி. சரி சரி, கொண்டு வா. சரி, கொண்டே கொடுக்கறதோட மட்டும் இல்ல, பிறகு விரைவுக்குள்ளே அந்த ஏதாவது அவ தருவினம் வாங்கிட்டு வா. என்ன? நான் கொண்டு வருவேன். ஏனென்றால் நீ எனக்கெல்லாம் கொண்டு வாரனி தானே. இந்த விஷயம் எல்லாம் உனக்கு செய்யாமல் விடுவேன். நீ யார்? என் ஃப்ரெண்ட் அல்லாடி. ஓமடி, நன்றி அடி. யாரடி போகைக்கு இப்படி சொல்லி போட்டு போவினம். சரி, நான் சரி எல்லாத்தையும் கொண்டு வா. நேர கதைப்போம் இந்த சந்தோஷமான செய்தியை. நீ மிஷன் வரப்போது, புள்ளியல் பள்ளிக்கூடத்தால வரப்போதுவள். நீ சாப்பாடு எல்லாம் பார்க்கணும். நேர வா, அவன் கதைப்போம். சரி அடி, நான் நேர சந்திப்போம். ஓகே பாய். என்னடி? ஓகே பாய். ஓகே பாய். இந்த மனுஷனுக்கு நான் சொன்னேன், அப்பா அப்பா. என்னப்பா அடிக்க கடிக்க போறியோ? இங்க வாங்கப்பா, இங்க வாங்க. நான் சொன்னேன் தான் இவள் கல்யாணிக்கு சொல்லக்கூடாதண்டி. இப்ப அவள் ஏகப்பட்ட சாப்பிட்டு எல்லாம் அள்ளி கொண்டு வாரால் கொண்டு போட்டாங்க. 10 கிலோவா? கொஞ்சம் நெஞ்சமே. நாங்கள் இத்தனை பேர் போறோம், லக்கேஜில் இடம் இருந்தா கொண்டே கொடுப்போம். எல்லாட்டி வந்து நாங்கள் விடுவோம். உடுப்புகளை அங்க கொண்டு வந்துறாங்க, நிறைய உடுப்புகளை. சரியோ, இந்த பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் உடுப்புகள் எடுத்து வைங்க. எனக்கு 2 ஜீன்ஸ் 2 ஷர்ட் அவ்வளவு போதும். நீங்க அங்க அள்ளி கட்டி கொண்டு வந்துடாதையா பிள்ளைகள்? யா மாமி, நாளைக்கு நாங்கள் வலிக்கிறோம். உடுப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா லக்கேஜுக்குள்ள? எங்களுக்கு என்ன 2-3 முடுப்பும் போன் வச்சா ஓகே. உங்களுக்கு போன் மட்டும் பறக்க மாட்டீங்க நீங்கள். அது ஒன்றும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு எடுத்து வைக்கணும் தானேப்பா. அதான் சொன்னேன், இப்ப கன உடுப்பெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாம் அங்க போறதுக்கு. நீங்க கன உடுப்பு எடுத்து வச்சிடாது. சரி, அங்க காணும் எல்லாம். அப்பா எனக்கு என்னப்பா ஒரு 15-20 சாரி. விளங்கல என்ன? 15-20 சாரி அப்பா. சரி, அரவாச லக்கேஜ் போச்சு. 10-15 சுரிதார். சரி, மற்ற லக்கேஜும் போச்சு. அப்பா மற்றது இன்னொரு விஷயம் தான் முக்கியமா மறக்காம கொண்டு போகணும். என்னது? அந்த மேக்கப் செட்டு வளப்பா. அது கட்டாயம். எல்லாட்டி சனம் மயங்கி விழுந்துரும். அது கட்டாயம். பாப்பா இந்த Facebookல போட்டோவில பாத்துனேன் தான் எங்களை. பார்த்துட்டு அப்புறம் அங்க நாங்கள் போக சொல்லலாம். என்ன இது Facebookல இப்படி இருந்துச்சு, போட்டோவில இப்படி இருந்துச்சு. இப்ப பார்த்தா காஞ்சு கருவாடு மாதிரி வருதுன்னு சொல்லுவினமில்ல. அது அங்க இருக்கிறாங்களே இப்ப பார்க்க இல்லாத பண்ணீங்கள். அப்ப நாங்கள் இப்படி போனால் எங்களை என்ன நினைப்பினோம்?
யோசிச்சு கடவுளே, பாருங்க கொஞ்சம். நானே என்ன செய்யறேன்? ஓகே, அங்க சில மயங்கி விழுந்துடும். எனக்கு நீ மேக்கப் செட்டை கொண்டு எடுத்து வை, கட்டாயம் தேவை அது. வேற என்ன விட்டாலும் அதை கொண்டு வா. பிறகு ஃபேஸ்புக்ல நீ அந்த ஃபேஸ் ஐடியை கொடுத்து வச்சிருந்தா பிறகு அது துறக்காது. தெரியும், எல்லாத்தையும் மடிவா கொண்டு வந்து செய்யறா. சரி சரி அப்பா, நீங்கள் வேலைக்கு போய் வாங்க. வேலைக்கு போயிட்டு வா. நாங்கள் எங்கட அலுவலை எல்லாத்தையும் பார்க்கிறோம், போய் பத்திரமா வாங்க. இல்லையண்டா, இந்த ஷேப் எடுத்தது என்னண்டா பங்கெட்டா சரியான வேலையாம். இப்ப வர சொல்லி அடிச்சது, நாளைக்கும் போற வேலைகள் கிடக்குது. அப்ப எல்லாத்தையும் சாமான்கள் எடுத்து வையுங்க, நான் வேற லேட் ஆகும் சில நேரத்துல. சரி, நான் வாரம் போயிட்டு. சரியப்பா சரியப்பா, நாங்கள் எடுத்து செய்கிறோம். கடவுளே, சரியா போட்டு முறிச்சு விட்டாங்க. பங்கெட் என்று சொல்லி சொல்றதான் மனுஷன் படுற பாடண்டா. தண்ணி கூட குடிக்க விட மாட்டேன்னு சொல்லி அவ்வளவுக்கு வேலை செய்து போட்டாங்க. சரியான பசி. சரி, வீட்டுக்குள்ள போவோம். என்ன ஒரே இறைச்சல். ரமணி, லூட்சா, என்ன வீட்டுக்கு வரவே இறைச்சி சத்தமா கிடக்கடி? ரமணி, கொஞ்சம் பொறுங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க. என்ன? நாங்கள் சத்தி 7ஆம் மாடியில சூசைட் பண்ணிட்டு விழுந்துட்டாளோ இல்லை யாரும் பிடிச்சிட்டாங்களோட்டு பாக்குறப்ப கொஞ்சம் பொறுங்க. இப்பதானே வந்தீங்க, அதுக்கிட்ட என்னப்பா சத்தம் போட்டு கத்தி கொண்டு இருக்கீங்க? நெட்டுவா சத்தம் போடுறோம், கொஞ்சம் பொறுங்க. நாடகம் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஓ, என்ன நாடகம் முது? அப்பா, நீங்கள் சொன்னால் சந்தோஷப்படுவீங்களா? அப்படியான ஒரு நாடகம் அப்பா. என்ன நாடகம் இது? புருஷன் சொல்லே மந்திரம் அப்பா. கடவுளே கடவுளே, புருஷன் இங்க காஞ்சி வாரான். புருஷன் சொல்லே மந்திரம். மந்திரத்தை போட்டு பாக்கினோம் இங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, சீரிகள் செய்த குற்றமடி, சீரிகள் செய்த குற்றமடி. உத நுப்பாட்டி துளைங்கோ. உதுதான் எங்கட கலாச்சாரத்தை சீரழிச்சு கொண்டிருக்குது. தமிழற்ற பண்பாடு விருந்தோம்பல். இப்ப நாங்கள் சொல்றது இத்தனை மணிக்கு வராதெங்கோ, இத்தனை மணிக்கு வராதெங்கோ என்று சொல்றது ஏன்னா அந்த சீரியல் பார்க்கறத கெடுத்து போடுவோம் என்று சொல்லி எங்கட விருந்தோம்பல் பண்பாடையும் கெடுத்து போடுத்து இந்த இதை அவங்க காசை வாங்கிட்டு அழுவாங்க. நாங்கள் காசை கொடுத்துட்டு இருந்து அழுது கொண்டிருக்கிறோம். நிப்பாட்டி போட்டு வேற வேலையில பாருங்க. அப்பா, உங்களுக்கு சத்திக்கு நடிக்க விடலாம் போலடக்கப்பா. இவ்வளவு அழகா நடிக்கிறீங்களப்பா நீங்கள். உண்மையாவே அப்படித்தான் எல்லாரும் சொல்றவைகள். ஆனா என்ன செய்யற, சிலாக்கள் ஏற்றுக்கொள்ளினா சிலாக்கள் ஏற்றுக்கொள்ள. இது எனக்கு வேணுமெண்டா நடிக்கணும்னா நடிக்கத்தான் வேணும். ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் உடன்பாடு இல்லை. சந்தர்ப்பம் வந்தா பாப்பா, நீ இப்ப ஐஸ் வச்சது போதும், பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டுட்டு நாளைக்கு பிள்ளைகள் நிப்பாட்டுங்க, டிவிகளை பிள்ளைகள் நிப்பாட்டி போட்டு நாளைக்கு போறதுக்கு குடுப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களானே. சரி, போய் நீங்கள் படுங்க, நாளைக்கு வெள்ள எழும்ப வேணும் நாங்கள். சரி, நீங்க படுங்க, சாப்பாடு எடுத்து வைங்க, பசிக்குது. சுட சுட போறேன், சாப்பாடு வாங்கோ. அது தீமாய் தான் போக போகுது. இது கடைசியா அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு அது நம் நாட்டு கீழாகுமா? 8 ஆளுக்கு வருவாள் 2 ஆளுகள் விளையில காணல.
எதுவும் கொண்டு போலீஸ் பிடிச்சதும் செக் பண்ணி கொண்டு இருக்கிறாளோ விளக்கம் தெரியாம ஆணு நிற்கிறாளோ இங்கே இங்க பிள்ளை ஓ எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஓ நாங்க நல்லா இருக்கிறோம். எப்படி மச்சான் சோமா இருக்கிறீங்களோ? இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? ஓ நல்ல சோமா இருக்கிறோம். சோமா வந்து சேர்ந்துட்டீங்களா பிள்ளைகள்? இல்ல பிள்ளை தெரியும் தானே, வேன் 5 சீட் தான், இடம் பத்தாது, வந்தா தெரியும் தானே, அங்கே இங்கேருந்து வாய பார்த்து கொண்டு இருப்பாளே, அப்புறம் அதுகளுக்கு செலவு, அதான் தனியா வந்துட்டேன். லக்கேஜ் குணந்திருப்பீங்களாம் எங்களுக்கு எல்லாம் ஜாமான்கள் கணக்கு. பிள்ளைகள் இதுதான் மாமா. ஃபேஸ்புக்ல வேற மாதிரி இருந்தவர். அது அப்படித்தான் பிள்ளைகள். இங்க எல்லாரும் ஃபேஸ்புக்கில் படம் எடுக்க நாங்கள் அப்படித்தான் இருப்போம். என்ன பார்த்தா விஜய் மாதிரி படம் எடுப்பேன் நானும், எடுத்து போடுவேன் நானும். ஆனா நேரா பார்த்தா தான் அழகில வாங்கி விழுந்துடுவோம் நாங்க. அப்பன மாதிரி அப்படியே குறும்பு மட்டும். வா போ வாங்க வாங்க. பிறகு என்ன மாதிரி மச்சான் வேலையில எல்லாம்? ஓ எல்லாம் நல்லபடி போய் கொண்டிருக்குது. கஷ்டம் தான் ஏதோ வாழ்க்கை. பார்த்தா செழிப்பா இருந்த மாதிரி இருக்கிறீர்கள், கஷ்டம் இருக்கிறீர்கள். அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. பாப்போம் வாங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன். பிள்ளைகள் நாங்கள் சுவிஸில் சொல்கிறோம், நாங்கள் உங்களுக்கு வீட்டுக்குள்ள செருப்போடு வரக்கூடாதுன்னு நீங்கள் சில நேரத்தில் வார நீங்கள் சரியோ, அங்கே நீங்கள் செய்கிறதே பிள்ளை. ஆனால் இங்கே வந்து நீங்கள் இந்த செருப்புகள் சப்பாத்தெல்லாம் இங்கே வாசலை கலட்டி வச்சு போட்டோம். இல்லாட்டி தாத்தா பாட்டிட்ட நீங்கள் வந்து பேச்சு வாங்கி கொண்டு இருப்பீங்க. சரியோ, சூக்களை வழியில் கலட்டி வச்சிருங்கோ. அப்பா அம்மா மாமி அப்பா தாத்தா பாட்டி ஆரப்பா தாத்தா பிச்சைக்காரராக போய் சாப்பாடு போட்டு போப்பா. இந்த கும்பிட்டாடி கையாண்டது கொஞ்சம் குறையுங்கோ. எந்த நாளும் 10 வீடு கேட்க தக்கினாம இருந்தா நீ சொல்றது. எனக்கு பாட்டு பிடிச்சாதான் ஆட்டம் முடிச்சா போ. பாரு ஆரம் இருக்க போ. பிச்சைக்காரரே வரி நம் செந்திலாக்களில் வார சொன்னது இன்றைக்கு வாங்கோ. தம்பி பிள்ளைகள் தம்பி வாங்கோ. அப்பா அப்படி ஆயிட்டீங்க. உள்ளுக்கு போ. இப்பதானே உங்களுக்கு எங்கட நினைப்பு வந்திருக்கு. இல்லையம்மா, நாங்கள் விசா அங்க போனா கைதிகள் ஆணையங்க 15 வருஷத்துக்கு பிறகுதான் பி கார்டு கிடைச்சது. இப்பதான் வலிக்கிட்டு வாரம் அங்கத்தை சூழல பிற கதைப்பம் எல்லாத்தையும் கலைஞ்சு போய் வந்திருப்பியல். போய் கை கால் முகங்களை கழுவிட்டு வாங்கோ, சாப்பிடுவோம். இன்றைக்கம்மா என்ன சாப்பாடு வச்ச நீங்கள்? இன்னைக்கு நான் உங்களுக்கு உளுத்தங்களி செய்து வச்சிருக்கிறேன் தம்பி. பஸ் கலியோ? இது களி கூலி. எங்களுக்கு களி வேணும், எங்களுக்கு பிச்சை தான் வேணும். தம்பி சொல்லு. தம்பி என்ன சொல்றீங்க பிள்ளைகள்? உங்களுக்கு அங்க விரைக்கல நான் என்ன, உங்களுக்கு அங்க விரைக்க என்ன சொல்லி கூட்டிக் கொண்டு வந்தேன் நான்? என்ன இந்த களின்றது உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியுமோ? இதுல என்ன சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமே? அங்க நீங்கள் மெக்டொனால்ட்ஸ்ல வாங்கி சாப்பிடுறீங்க. இந்த வெகி பர்க் அந்த பர்க்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போட்டு கொலஸ்ட்ராலும் கூடி வெயிட்டும் கூடி சின்ன வயசுல ஓடி அசைய முடியாமல் வெயிட்டா நிற்கிறீங்க. இந்த களிகள் எவ்வளவு சத்து இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அது பாட்டி வந்து அன்பா செய்யல விறகடுப்பில் செய்த களி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. அங்கதான் நாங்கள் சுவிஸில் தான் நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு சமைச்சா மணக்கும்னு சொல்லி போட்டு ஒன்றும் சமைக்கலாது. இங்கேயாவது நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் டேஸ்ட்டை பார்த்துட்டு கதைக்க வேணும். சரியோ, வாங்கோ கையை கழித்து வருவோம். சாப்பிட அப்புறம் சொல்லுங்க. ஓகே. என்ன என்ன கீழியா சாப்பிடுறது? ஓமாம்மா, கீழே இருந்தா சாப்பிடுறது. உங்களுக்கு என்ன பிரச்சனையே? இவ்வளவு கீழே இருக்கிறது என்னம்மா உங்களுக்கு இந்த வயசுல கீழே இருந்து சாப்பிட பிரச்சனையே? அங்க தாத்தா பாட்டியை பாருங்க, இந்த வயசுல எப்படி அவைகளும் கீழே இருந்தாலும் சாப்பிடினா. அங்க சுவிஸில தான் மேசைகள் என்று சொல்லி போட்டுட்டு பெற்றோர்களுக்கும் அதை பழக்க நேரம் இல்லை. கீழே இருக்க பிள்ளை கஷ்டப்படுது. அங்க வந்து வீட்டில் வந்து ஏதாவது சடங்கு நடக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போயிருக்கிறேன். தொடர் கழிவு சாமத்தியோட நடக்கும். ஐயரை கூப்பிடுவினா
ஐயரை கூப்பிட்டு போட்டு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா கும்பம் பிள்ளையார் எல்லாம் கீழே இருக்கும். அப்பா அம்மா கீழே இருப்பினா, பிள்ளைகள் செத்திக்கு மேல காலை போட்டு கொண்டு வந்து டெலிஃபோன் நோண்டி கொண்டு இருப்பினா. இதெல்லாம் வந்து இது சரி, அங்கேயம்மா அங்கேயே இது செய்யக்கூடாத விஷயம். இந்த கும்பம் ஐயா அப்பா அம்மா கீழே இருந்தால் முதல் கீழே இருந்து வளர்க்க வேணும். இங்கே வந்து இது சரிப்பட்டே வராது, நாங்கள் கீழே இருந்தால் சாப்பிட வேணும். இதில் சாப்பிட போறீங்க என்ன தெரியும் தானே? இது என்ன இலை? இது இதானம்மா வாழை இலையம்மா. இதில் சாப்பிட்றதானம்மா ஆரோக்கியமம்மா, சுத்தமான இது. மற்றது நீங்கள் கீழே இருந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு யோகாசனம் அம்மா. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு டப்பண்டு சமைச்சிடும். அது மட்டும் இல்லையம்மா, நாங்கள் அளவாக சாப்பிடுவோம். மேசையில் இருந்து சாப்பிட 10-15 கோப்பை போய் கொண்டிருக்கும். அப்படியே அடுத்தடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட்டும் கூடி கொண்டு வரும். தெரியும், கீழே இருந்து சாப்பிடுவோம், அளவாக சாப்பிடுவீங்க, அளவோடு இருப்பீங்க. சரி அம்மா, கொண்டு வாங்க சாப்பாடை போடுங்கம்மா, சாப்பிடுவோம். சாப்பிட்டு பாருங்க பிள்ளைய. போடு போடு படிப்பா, போடப்பா. தம்பிக்கு கூட போடு. சரிதான், இதெல்லாம் டேஸ்டா இருக்கு. ஓ பாப்பி, நல்ல டேஸ்டா இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னான் தானே, இந்த அம்மா சமைக்கிறத விட என்ன இங்க வந்து தொடங்கிட்டீங்க. வாங்க, அங்க இருக்குது உங்களுக்கு. அங்க போக 1 மாதம் இருக்குதான், அதுக்கு மனசு மறந்துடும். இல்ல, இந்த அங்க அம்மா சமைக்கிறத பாட்டி சமைச்சா ஒரு விறகடுப்புல சமைக்கல ஒரு சூப்பரா இருக்கும். சரியோ, அதான் நான் சொன்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். மற்றது பிள்ளைகள் இந்த வாழை இலையில மடிக்கல இப்படி முன்பக்கமா மடியுங்கோ. சரியோ, தூக்கக்கூடாது, கீழே இப்படியே இருக்க வேணும். இப்படி முன்பக்கமா மடிச்சா உறவு வேணும், பின்பக்கமா மடிச்சிங்களா எங்களுக்கு உறவு வேண்டாம் என்று சொல்றது. சரியோ, அப்படியெல்லாம் நாங்கள் சரியா இந்த இதுல எல்லாம் எங்களோட தமிழற்ற எங்களோட பண்பாடு முறைகள். சரி, இப்ப நீங்கள் முன்னுக்கு மடிங்க, வாழையிலேயே இப்படி மடிச்சு விடுங்க. சாப்பிட்ட உடனே இந்த வேலை முடிஞ்சது. பாத்தீங்களா, இண்டையோட இது போயிடும். சுத்தமான வேலை. கோப்பையை வச்சு 50 கழுவி இதெல்லாம் பார்க்க இது வேலை முடிஞ்சுது. சரி வாங்கோ, போய் கையை கழுவிட்டு வருவோம் பிள்ளைகள். வாங்கோ, இதில் வைங்கோ, இதில் வச்சு எடுத்து குப்பைகளை போடணும். நீங்க வைங்க, இல்லை நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. வாங்க, வேலும் கீழே கொட்டாதுங்க, நிமித்தி பிடிங்க. நீ கையை கழுவு. வாங்க பிள்ளைகள், கையை கழுவிட்டு வருவோம். கையை எல்லாம் கழுவிட்டு வா. சரி பிள்ளைகள், சரி வாங்கோ பிள்ளைகள், வாங்கோ வாங்க. எப்படி இருக்கிறீங்க? என்னப்பா சும்மா இருக்கிறீங்க? நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. என்ன பொழுது பட்டுட்டது, எல்லாரும் பிரியாண கலை போட வந்திருப்பியல். படுங்கோ. ஓ சரி, நீங்க படுங்க. புராணம் இந்த அங்கலங்க போறேன். இந்த பாயத்தாலையும் போட்டுருக்குறேன். ஓ இந்தாங்க போட்டு அந்த நுழம்பு பத்தியும் கொளுத்தி வை. அந்த நுழம்பு நெட்டையும் கட்டி விடாங்க. சரி வாங்கோ பிள்ளைகள், நாங்கள் போய் படுப்போம் பிள்ளைகள். வாங்கோ. பாட்டி என்ன தம்பி கேட்கிறான்? என்னம்மா கேட்டீங்கள்? இல்லையாம்மா, அவன் கேட்கிறான். உங்களுக்கு டொச்சில சொல்றான் தம்பி. பாட்டிக்கு டொச்சு விளங்குமே. அவன் அம்மா டொச்சில கேட்கிறான். அங்கத்து நாட்டு பாசையில எங்க பெட் சொல்லி கேட்கிறான். அம்மா போச்சு. இங்க நிலத்துல தான்டா பாயில படுக்கிறது. நிலத்துல? ஓ தம்பி விளங்கப்படுத்தி விடு இவனுக்கு. தம்பி, நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்லி வரை கூட்டிக்கொண்டு வந்த நான் இங்க வந்து நாங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே நிலத்துல பாயெல்லாம் படுக்கிறது. அங்க வந்து குளிருக்கண்டு சொல்லி நாங்கள் மெத்தையில படுத்துட்டோம். கனவேருக்கு மெத்தையில படுத்து முள்ளந்தண்டு எலும்பு விலகி முதுகு வலி வந்து பல வியாதி வந்திருக்கு. இதுல படுங்கோப்பா, இதுல படுத்து பாருங்க, சுகமா இருக்கும்.
பழகுங்க, எல்லாத்தையும் பழகுங்க. வாழ்க்கையில் கஷ்டம் எல்லாம் சந்தோஷம் வரும், மேடு வரும், பள்ளம் வரும். இதுகளையும் பழக வேணும் பிள்ளைகள். நீங்கள் இதில் படுத்து நாங்கள் எல்லாம் அம்மா எப்படி படுத்துறாங்க தெரியுமா? இப்படி ஒரு பாயில கையை மட்டும் வச்சுக்கொண்டு தான் படுத்துறாங்க. உண்மையாக சொல்கிறோம். தலானி எங்களுக்கு இருக்காது. ஒரு காலத்தில் எங்களுக்கு சாப்பாடே இருக்கு இல்லையாம்மா? அங்கே பிரச்சனை நடக்கல, எங்களுக்கு சாப்பாடுக்கு நாங்கள் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் யாருக்கு தெரிய போதும்? இதில் நீங்கள் இப்படி படுத்தீங்களா உங்களுக்கு இது முள்ளந்தண்டலுமே நல்லா இருக்கும், நித்திர பிரச்சனை வரும். எதையும் நீங்கள் இன்றைக்கு செய்யல கஷ்டமாக இருக்கும், புதுசு தானே. இப்போ நீங்கள் இதில் படுத்து பாருங்க, நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் அது பழகிடும். 2-3 நாள் போக பழகிடும். சரிதானே? பழகத்தில் அங்கேயும் அப்படித்தானே, அங்கேயும். ஓகே பாப்பி, நாங்கள் படுத்து பார்க்குறோம். சரியாம்மா, சரி வாங்க வாங்க. அப்பா கடவுளே, விடிஞ்சிட்டுது. இந்த சேவல் இங்கே கூற சேவலையும் காணையில் முதல் நோக்கா கூவிச்சுது, இப்போ காணையில் அது. கடவுளே, குத்தமார்க்க மாமி, குத்தமார்க்க பாப்பி. குத்தமார்க்க சொல்லுங்க. எப்படி படுத்தீங்களா? நித்திரை வந்துச்சா? ஓ, நான் சொன்ன பார்த்தீங்களே, எல்லாரும் நல்ல நித்திரையாக ஆயிட்டீங்க. உங்களை பெற்ற விட இதுதான் நல்லது போல இருக்கு. சரி, போய் உங்கள் தாத்தா பாட்டிகிட்ட போய் நீங்கள் ப்ரஷ் பண்ண வேணும் தானே? தாத்தா பாட்டிட்டு போய் ப்ரஷ் பண்ணணும். போய் பார்த்து அந்த போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. போங்க போங்க பிள்ளைகள். மம்மி, பாப்பி, நான் வந்து ப்ரஷ் பண்ண பேஸ்தும் ப்ரஷும் போய் கேட்க, தாத்தா ஏதோ ஒரு குச்சி வச்சு கடிச்சு கொண்டிருக்கிறாரு. அடுத்த பாட்டி வந்து ஏதோ தொட்டு பல்ல தேய்ச்சி கொண்டிருக்கிறான். கை நோவாதோ? கை விரல் நோவாதோ? இல்லையா அம்மா, தாத்தா வந்து செய்து கொண்டிருக்க அந்த வேப்பம் குச்சியால் வந்து பல்லு தீட்டி கொண்டிருக்கிறார். அந்த வேப்பம் குச்சியம்மா பல்லுக்கு நல்லதம்மா, ஆரோக்கியமானது. நீங்கள் அங்கே படிச்சிங்களம்மா, ஆளும்பேலும் பல்லுக்கு உறுதி என்று சொல்லி. தாத்தாண்ட பல்ல பாருங்க, இந்த வயசுல கூட ஸ்ட்ராங்காக இருக்குண்டு. தாத்தாண்ட பல்ல பாருங்க இப்படி ஸ்ட்ராங்காக அடிக்கிறார் தாத்தாண்டு. அது மட்டும் இல்லையம்மா, பாட்டி வந்து அங்கே செய்கிறது உமியால் தீட்டி கொண்டிருக்கிறார். உங்களோட பல்ல ஈ என்று கொடுக்கா, ஈ எல்லாம் மஞ்சளா கிடக்கு. பாட்டி இந்த பல்ல பாருங்க இந்த வயசுல எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியே, போய் பாட்டிகிட்ட கேட்டு உண்மையால தீட்டுங்கோ, எல்லாம் பல்லெல்லாம் வெள்ளையா வரும். நாங்கள் தான் அங்கே வந்து இந்த கண்ட கெமிக்கலையும் பேஸ்ட்டை வாங்கி பல்லையும் கெடுத்து உடம்பையும் கெடுத்து கொண்டிருக்கிறோம். இதை இங்கே வந்து எல்லாத்தையும் மெல்ல மெல்ல பழகுங்கோமா. இப்படி ஒரு பூமி இருக்குது, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்றதை நீங்கள் பழகிக்கொள்ள வேணும். சரியோ? அங்கே வந்து நீங்கள் சொகுசா இருந்து ஓட்டு, நீங்கள் வந்து கஷ்டத்தையும் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பழகி இருக்கணும் பிள்ளைகள். சரியோ? வாழ்க்கையில் எல்லாம் பெறும், எல்லாம் கடந்து போகும். சரியோ? சரி வாங்கோ பிள்ளைகள். ஓகே பாப்பி, நாங்கள் தீட்டு பார்க்குறோம். பப்பி, வாய்ஸ் வாசர்கான், நான் கை கழுவ போறேன். வாசர்கானோ? தம்பி இங்கே இருக்கு தம்பி, இதுதான் தம்பி இந்த கிணறு. சரியோ? நான் அங்கே எதுவும் உங்களை சொல்லிக்கொண்டு வந்தேன் தானே. இங்கே தண்ணி பைப்புகள் ஒன்றும் இல்லை. சரி, இந்த கிணத்துல தான் பிள்ளை தண்ணி அள்ளி நீங்கள் குளிக்க வேணும், முகம் கழுவ வேணும், உடுப்பு துவைக்கலாம் இந்த கிணத்துல அள்ளித்தான். உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, முதல்ல நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்கள் வந்து 2-3 நாள் நாங்கள் அள்ளித்தாரோம். சரியோ? அதுக்கு பிறகு உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துடும். இதெல்லாம் செய்யணும். இனி வந்து நீங்கள் இந்த வாசர்கானே இந்த இது கீழே படுக்கிறதோ கீழே இருக்கிறதோ இதெல்லாம் கலைக்கக்கூடாதாம்மா இங்கே வந்துட்டு. சரியோ? சரியே வாங்கோ. ஓகே பப்பி. பாட்டி, நான் குளிக்க போறேன். பாதைவன எங்க? குளிக்க போறியோ? ஓ, பாதையோ? இங்க இதுதான்டா பாதை, இதால போய் தான் குளிக்கிறது. நைன் மம்மி, கம் ஸ்னெல். என்ன 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 தம்பி என்ன? நான் பாதைவனை கேட்டா பாட்டி பாதையை காட்டுறா. என்ன மாமி என்ன கேட்டவன்? பிள்ளை இவன் தம்பி கேட்டான் குளிக்க போறான், பாதை எங்கேண்டா அதான் காட்டினான். ஆனா அவன் கத்தி கொண்டு நிற்கிறான். இல்ல மாமி, அங்க குளிக்கிற தொட்டி வந்து பாதேவன் சொல்றது. அதான் இப்ப நீங்கள் கேட்டீங்க. ஓ மாமி, நான் சொல்லித்தானே கூட்டி கொண்டு வந்தேன். நான் எனக்கு தெரியுமே உதுகட, எனக்கு தமிழில சொன்ன இல்லை விளங்கும். சரி சரி வாங்க, நான் தண்ணி அள்ளி தாரன் வாங்க. சரி பாட்டி, நான் வேட்சைக்கு போறேன், பேப்பர் தாரீங்களா? என்ன என்ன பாசை இப்ப சொன்ன நீ? என்ன பாசைகள் எல்லாம் பழகி கொண்டு
இந்த கொடுத்த இந்த பேப்பரை கொடு. இந்த ஈழநாடு பேப்பர் இருக்குது, இந்த கொண்டு போ. ஐயோ மம்மி கம் ஸ்னேல். இதே கத்துது. என்ன ஒரே காத்தி கொண்டிருக்கிறாங்க. என்னது என்ன மாமி? பிள்ளை என்ன பிள்ளை கூடாத பாசைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்குது. ஒரு நல்ல பாசை தமிழக்கும்ல சொல்லி கொடுத்துடாதீங்கோ. வேசு எண்டெல்லாம் சொல்லுறா. இது என்ன பாசை? எங்க இருந்து பிடிச்சி வைக்கிறீங்க? இதுகளெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லியா கொடுக்குறது? நான் பாட்டிட்டு வேச்சுக்கு போ பேப்பர் கேட்டேன். நான் பாட்டி வந்து ஈழ நாட்ட பேப்பரை தாரா. மாமி என்ன அங்க டாய்லெட் வெட்சேன்னு சொல்றது அதுதான் புள்ள கேட்டு இருக்கிறாள். மற்றது அங்க டாய்லெட் இருந்துட்டு கழுவுற இல்ல மாமி, பாப்பியரால துடைக்கிறது. அதுதான் புள்ள சொல்லி இருக்கிறாள். கடவுளே, உதுகும் அப்படியே நடக்குது. அப்ப மனக்காதே புள்ள. அது அங்கக்கு அது சரியா இருக்கும் மாமி, அங்க அது சரியா இருக்கும். சரி போத்து கழுவணுமம்மா. தண்ணியால கழுவினா தானே புள்ள சுத்தமா இருக்கும். அதாலயா உங்களுடைய வீட்டு கர்மம் முடிச்சது. பழக்க வழக்கங்களை பாத்தீங்களே வெளிநாட்டில. அதாலயா உங்களுடைய வீட்டு டாய்லெட்டுக்குள்ள தண்ணி போத்துல இருக்கு. அப்ப எனக்கு விளங்குது. ஆனா மம்மி நான் டாய்லெட் குந்தி இருக்க மாட்டேன். இல்ல அப்படி அப்பா கூப்பிடுங்க. அப்பா எப்படி அப்பா என்னம்மா பிரச்சனை? விடிய காலமே என்னட்டு கேளுங்க. அவக்கு இங்க குந்தி இருக்கேலாதாமப்பா, கோமட் வேணுமா, பாதி இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன வரக்குள்ள என்ன கொண்ட வாரது. இல்ல கொமட்டையும் கொண்டு வரது பிள்ளை. நான் வேற அங்க இருந்து அடுத்து சொல்லுங்க பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் இங்க வந்து நீங்க வேற என்ன சொல்லி வந்த? நான் இங்க வந்தம்மா கொமட் எல்லாம் இல்ல. திருப்பி சொல்றேன். தாத்தா பாட்டியை பாருங்க, இந்த வயசுலயும் குந்தி கொண்டாந்து இருக்கணும். குந்தி கொண்டிருந்தா அது யோகாசனம் அம்மா. எங்களுக்கு மலச்சிக்கல் வராது, வாயு சம்பந்தமான பிரச்சனை வராது, இருக்கிற கழிவெல்லாம் வெளியில போயிடும். ஆரம்பத்துல பிள்ளை எல்லாம் முழு கஷ்டமா தான் இருக்கும், சரியோ? பிறகு போக 2-3 நாள் போக உங்களுக்கு பழக்கத்தில் வந்து உங்களுக்கு இந்த வயசுல குந்தி கொண்டிருக்க பஞ்சப்படுறீங்களே என்ன? அங்க இருந்து நாங்கள் எல்லாத்தையும் சொகுசா பழகி போட்டோம் உங்களை. எங்கள தான் பிள்ளையப்பா இதுகள். சரி அதுதானப்பா எங்கள தான் பிள்ளை. ஓகே பாப்பி பாருங்க பாருங்க. பிள்ளையால் ஓம் பாட்டி இங்க வாங்கோ. உங்களுக்கு இன்றைக்கு என்ன சாப்பாடு வேணும்? ஹம்பர்கர். எனக்கு ஐயர். எனக்கு சாண்ட்விச். ஐயருக்கு ஒருக்கா போன் பண்ணுங்கோப்பா. ஐயருக்கா? ஓ பிள்ளைகளுக்கு ஏதோ ஐயர் வேணுமா பாரு. சரி பண்ணுறேன். ஹலோ ஐயா. நான் என்ன? சரி. ஓ சரி. ஓகே. மம்மி பாப்பி நானே விடுங்கோ. நான் ஏன் திரும்பி வரேன்? இங்க என்னது கூட்டி கொண்டு என்ன பிள்ளைகள் என்ன சத்தம் போடுறீங்க? பிள்ளைகள் என்ன பிரச்சனை? அம்மா பாப்பி என்னத்துக்கு நாயை கூப்பிட்டு வைக்கிறீங்க? நாயல் வேற உள்ளுக்குள்ளே எல்லாம் வந்துட்டு என்னம்மா யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க? ஐயருக்கு ஒருக்கா போன் பண்ணினாங்க, ஐயரை இன்னும் காணையில. ஏன் ஐயர் வீட்டுல ஏதாவது விசேஷம் ஏதாவது கணவர் கோபம் செய்ய போறீங்களோ? ஒண்ணும் இல்லையானே. இவையெல்லாம் தம்பியாக்கெல்லாம் கேட்டவே ஐயர் வேணுமாமண்டு. ஐயோ பாப்பி நாங்க சாப்பிட சாண்ட்விச் ஹம்பர்கரும் ஐயரும் கேட்டுனாங்க. அப்ப என்ன வந்து தந்துட்டான்னு பாருங்க. அம்மா இது என்னம்மா கொண்டு வச்சுக்கிறீங்க? இதுல சாண்டில்ஸையும் கம்மரையும் கொண்டு வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு என்னம்மா பிள்ளைகள்? அட எனக்கு தம்பி பிள்ளைகள் ஏதோ சாண்ட்விச் சொல்லிச்சினம். எனக்கு அது சாண்டில் கேட்டுது தம்பி. ஏதோ ஏதோ கேட்டுச்சினம். அது எனக்கு கம்மர் கேட்டுச்சுது. நாங்கள் இங்க சுத்தியில தானே கம்மர் சொல்றோம். அதுதான் சொல்லி போட்டு ஐயருக்கு போன் பண்ணி போட்டு இருக்கிறோம். அம்மா ஐயருக்கு போன் பண்ணி சொல்லுங்க, வந்துருவார். ஐயர் பாடுங்க. வராதீங்க ஐயா, இது வேற ஐயர் பிரச்சனையா? புறா எடுக்கிறேன். ஓ சரி. உங்களுக்கு தெரியுமே உங்கள் எல்லாம் அங்கதை சாப்பாடு. எங்களுக்கு ஒரு புட்டு, இடியப்பம், இட்லி, தோசை இதுகளை தானே அப்போ உங்களுக்கு தெரியும். இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரியாத சாப்பாட்டை கேட்டா நாங்கள் என்ன செய்யறது? சரியம்மா இதுகளை தூக்கி கொண்டு வையுங்க மங்கால. சரி இது பின்ன வேண்டாமா? இந்தாங்க கொண்டு போங்க, கொண்டு போய் வையுங்க. பிள்ளைகள் என்ன பிள்ளைகள் இது?
தம்பி தம்பி செந்தில். ஓ பிள்ளைகள் சொல்லுங்கப்பா. என்னப்பா? ஒன்று கேட்கணுமடாப்பா. என்னத்துக்கு உன்னையும் மனசியையும் புள்ளியல் பப்பி மம்மி என்ன கூப்பிடுதுகள் இல்லையடாப்பா? அது மாமா மம்மி பப்பி என்று கூப்பிட்டா ஸ்டைலாயும் இருக்கும், கொஞ்சம் யங்க இளமையா இருக்கும். அதான் நாங்கள் பிள்ளைகளை கூப்பிடட்டு மட்டும் விட்டுட்டோம். ஏன் இதுல பிரச்சனையா மாமா? வேலிய பயணமே வேலையும் சேர்ந்து என்னத்தை சொல்ற சும்மா நீ வாய்ப்படாத நீ. எனக்கு தம்பி பப்பி என்ற என்னன்னு தெரியுமா? மம்மி என்ற என்னன்னு தெரியுமா? பப்பி என்ற நாய், மம்மி என்ற பிணம். இப்படியே பிள்ளைகளுக்கு தமிழை சொல்லி கொடுத்தா அவர்கள் எப்படி படிக்கும்? நல்ல கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்கணுமே. அது சரி ரமணி. மாமி சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு என்னத்துக்கு லூச்சா ரேமண்டெல்லாம் என்னத்துக்கு பேர் வச்சிருக்கிறீர்கள்? அது மாமி இந்த பள்ளிக்கூடத்துல போகல அங்க பேரெல்லாம் தமிழா கண்ட பேரெல்லாம் கேட்டுட்டு புள்ளிகள் எல்லாம் சிரிக்கிறாங்க. இவள நீள பேரண்டு அதை விட இவள் லூட்ஸா இருக்கிறாள் தானே. அவள் லுசேல்ல பிறந்தபடிய அவளுக்கு லூட்ஸ் ஆண்டு வச்சிட்டோம். அவன் சின்னவன் இருக்கிறான் தானே ரேம். அவன் வெள்ளக்காரன் வாய்க்குல பூர வேணும். அது அப்ப ரேமண்ட் வச்சா பூரும் அவனுக்கு. இப்ப கனக சிந்தர சுந்தரம் அவனுக்கு பூராது. அவனுக்கு ரேமண்ட் வச்சா டப்பண்டு பூந்துரும். அப்பா சின்ன பேரா வச்சாங்க. மாமி இந்த பேருக்கு என்ன இப்ப? அது சரி. அப்ப வெள்ளக்காரனுக்காகத்தான் நீங்க எல்லாம் அங்க இருக்கிறீர்கள், வாழுறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். பிள்ளைகள் பேரென்றது ஒரு இனத்தின் அடையாளம். அதை நீங்களே இப்படி அழிக்கலாமே. நீங்க இப்ப உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி பேரை வச்சா பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு பிறகு அப்படித்தான் பேர் வைப்பீர்கள். உயிர் தப்பி இருக்கத்தான் அங்க போனதே ஒழிய எங்கிட்ட அடையாளத்தை இழக்கிறதுக்கு போகையில அதனெல்லாம் ஞாபகம் வச்சு கொள்ளுக்கோ. விளங்குதா நான் சொல்றது? விளங்குது விளங்குது மாமி எல்லாம் நீங்க சொல்றது. இல்லையம்மா, நாங்கள் சரியான படம் விட்டுட்டோம்மா. என்னன்னு சொன்னா இந்த பேரை அங்க போன உடனே மாத்தலாம். உடனடியாம நாங்கள் அந்த பேரை மாத்திரம். எனக்கும் அது உறுத்தலா தான் இருந்தது. இந்த பிள்ளை இந்த பேரை எப்படி கூப்பிடுங்கள அதை நீங்களும் இப்ப சொல்லிட்டீங்க. நீங்களும் ஒரு நல்ல தமிழ் பேரா எடுத்து வையுங்கோம்மா. நாங்கள் உடனே போன உடனே எனக்கும் நாங்கள் தமிழரம்மா. நீங்க சொல்றது சரி. நீங்களும் நல்ல தமிழ் பேரா எடுத்து வையுங்கோ, சின்ன பேரா எடுத்து வையுங்கோ, நாங்கள் மாத்துவோம்மா. சரி சரி, அத போய் முதல்ல செய்யுங்கோ. என்ன அதுதான் நல்லது. சரி சரிப்பா. சரி பிள்ளைகள். ஓ பாப்பி. இப்ப என்ன நீங்கள் பப்பி என்று சொல்லி தாத்தா சொல்லி போட்டாரு. நீ அப்பா அம்மா கூப்பிடும். பப்பி என்று கூப்பிட்டா எனக்கு கெட்ட கோபம் பெருமணி. வாங்க பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் போய் கோயிலுக்கு கும்பிட்டு வருவோம். போயிருக்கோம் எல்லாரும். பிள்ளைகள் வாங்கோ, பிள்ளைகள் வாங்கோ. ஓ பாப்பி. ஓ அப்பா, நீங்க ஸ்விஸ்ல இருக்கக்குள்ள சில வேட்டி ஒன்று ஏதோ கட்டுற நீங்க. பாப்பி நேற்று தான் நாங்க 3 கோயிலுக்கு போயினாங்க. ஓமம்மா, அது 3 கோயிலுக்கு நேற்று போனது. இன்றைக்கு வந்தம்மா ஒரு பிள்ளையார் கோயிலம்மா, அங்கதான் போயிருக்கிறோம்மா. அப்ப எல்லா கோயிலுக்கும் இங்க போகலாமா? இஞ்சி அம்மா எல்லா கோயிலுக்கும் போகலாமம்மா. அங்கதானம்மா சில அறிவியலிகள் அங்க போனா அவை கோயிப்பினாம், இஞ்ச போனா இவ கோயிப்பினாம். அந்த கடவுளுக்கு சக்தி இருக்கு, இந்த கடவுளுக்கு சக்தி இல்லை, அது பழைய கடவுள், இது புது கடவுள் என்று சொல்லி பிரிச்சு வச்சிருக்கணும். இங்க மூலத்துக்கு மூலம் பிள்ளை 1000 கோயில் இருக்கு. இந்த எல்லா கோயிலுக்கும் போய் கும்பிட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியே வாங்க. ஓகே அப்பா. நீங்க ஸ்விஸ்ல இருக்கக்குள்ள வேட்டி அண்ட் ஏதோ கொண்டு கட்டுற நீங்க. இங்க வந்தோன்னா அது எப்ப பார்த்தாலும் கட்டுறீங்க. நான் நேற்று பார்த்தா பக்கத்துக்கார ஏதோ ஒரு சரம் அண்ட் ஏதோ கட்டினவர். ஏன்னா அது நீங்க கட்டையில இல்லையம்மா. எங்கட உடுப்பம்மா, தமிழற்ற உடுப்பம்மா வேட்டி. இந்த சரமண்டு சொல்லி நாங்கள் கட்டினாமே சரம் அம்மா எங்கட கலாச்சாரம் இல்லையம்மா. அது ஒரு முஸ்லீம், அது இஸ்லாமிய கலாச்சாரம். நாங்கள் தமிழராக இருக்கிற நாங்கள் வேட்டி. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய்க்கல வீட்டை நிற்கலாம், அங்கேயும் வேட்டி நிற்கிறோன்னா இப்பயும் நாங்கள் வேட்டி கட்டிக்கொண்டா போக வேணும். சரியா பிள்ளைகள்? ஓகே அப்பா. பிள்ளை ரமணி இங்க வா ஒருக்கா.
என்ன மாமி? நானும் வந்ததில இருந்து பார்க்கிறேன். நெத்தியிலே ஒரு பொட்டு புரை உண்டையும் காணையில, கழுத்தில தாலி கொடியையும் காணையிலே. ஏன் இல்ல? அது மாமி நாங்கள் வேலைக்கு போறதானே. இது அப்ப வேலை போறதுல எல்லாரும் பின்னம் என்ன அது இதிலே ஒரு பொட்டு இதிலே ஒரு பொட்டு சொல்லி தாங்க முடியாது நம்மால. அதால நான் பார்த்தேன் இந்த பொட்டு வைக்கிறதால இந்த பிரச்சனை வருது. இதை வைக்காம விட்டாலும் என்ன, வைக்காம விட்டுட்டேன் நான். அப்ப தாலி அது மாமி 1 2 3 பவுன் 61 பவுன். இரவில போற சிலவளை இரவில வேலைக்கு போட்டு வரும். இந்த கள்ள நடந்து போட்டு போனால் எனக்கு காட்டடைக்கு வந்துடும். அதாலதான் நான் பத்திரமா கொண்டே பேங்க் லொக்கருக்கு வச்சுக்கிறேன். இதான் கல்யாண வீடு, சாமத்திய வீடு, அல்லது தான் கோயில் திருவிழா ரெண்டா போட்டுன்னு எடுத்துட்டு அங்க போயிட்டு வந்து திரும்ப கொண்டே லொக்கர்ல வச்சுடுவேன் நான். ஏன் மாமி? செந்தில் அது என்ன 61 பவுன்? இல்லையம்மா, என்ன செய்யறதம்மா, சோதனையம்மா. இவள்கிட்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கிறம்மா, கல்யாணி என்று சொல்லி. அவள் வந்தம்மா அந்த புருஷனை வந்து ஆக்கிரப்படுத்தி 75 பவுன்ல போட்டா. அதோட எனக்கு தலைவலி வந்துச்சு. இவள் கட்டைக்கு என்ன சொன்னாலும்டா 75 பவுனை விட மீறி ஒரு 90 பவுனா போடணும்டா. அப்ப எனக்கு இதெல்லாம் சரி வரா போச்சு. சரி கடைசி 65ல போட்டு விடுவோம்னு சொல்லி 65ல போட்டதுதான். மற்ற அது இல்லையம்மா, அங்க வந்து இவளுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன். சுவிஸ்லயே வந்தம்மா, சுவிஸ்காரருக்கு எங்களோட கலாச்சாரம் தெரியும். இந்த பொட்டு வைக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த அங்க இருக்கிற ஒரு சில ஆட்கள்லாம் அப்படி ஒரு நெச்சு கொண்டு பொட்டு வைக்காத வழியில போயினான். அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் பல தடவை சொல்லிட்டேனம்மா, நீங்கள் அவளுக்கு சொல்லி கொடுங்க புத்திமதிகளையம்மா. இல்ல குங்குமம் போட்டு ஏன் வைக்கிறதுன்னு தெரியுமே. அவளுக்கு வந்து அம்மன்ற துணை இருக்கணுமன்றதுக்காமண்டியும் தீய சக்திகள் ஒன்றும் அவளை நெருங்க கூடாதுன்றதுக்காமண்டியும் தான் இந்த பொட்டை குங்கும போட்டை வைக்கிறது. அதை நீங்கள் இப்படி வைக்காம விடக்கூடாது. தாலி என்றது வந்து நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கல்யாண வீட்டில் அண்டைக்கு புருஷன் கையால கட்டுறது. அதை புருஷன் உயிரோட இருக்கிற காலம் மட்டும் கலட்டக்கூடாது. அப்படி கலட்டினா குடும்பத்துக்கு ஆகாது உள்ள. இப்பதான் எனக்கு விளக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவே எல்லாம் புருஷன் சரியில்லை என்றவையும் பொன் ஜாதி சரியில்லை என்றவையும் உங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து வரையில நாங்க பிரிஞ்சிட்டோம்னு சொல்றவையும் ஏனென்று இப்பதான் விளங்குது. நீங்களே பிள்ளைய விட்டு போட்டு பிறகு கடவுளில பழிய போடுறது. நீ பிள்ளை தாலிய வேணுமெண்டா லொக்கர்ல வச்சா என்ன, தாலி கொடிய லொக்கர்ல வச்சா என்ன, குக்கர்ல வச்சா என்ன, எங்க வேணுமெண்டாலும் வைபில்ல. தாலிய கலட்டி ஒரு மஞ்சள் கயிற்றிலேயோ அல்லது ஒரு சின்ன சங்கிலியிலையோ கோத்து கட்டி போடுபில்ல. அதுதான் நல்லது, உனக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது. விளங்குதே? விளங்குது மாமி. இவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குதா எனக்கு மாமி? நான் சின்ன வயசுலயே சுவிஸுக்கு போட்டேன் தானே. அப்ப எனக்கு சின்ன வயசுலயே அம்மா அப்பாவும் இல்லை. இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் எனக்கு சொல்லி தர்றதுக்கு அங்க ஆக்கள் இல்லை. இதுக்குத்தான் சொல்றது வீட்டில ஒரு பாட்டி தாத்தா இருக்கணும். நீங்கள் சொல்றதெல்லாம் அருமையா இருக்குது மாமி. நான் நீங்க சொன்னதெல்லாம் கடைப்பிடிப்பேன். இப்ப போய் முதல் பொட்டை வைக்கிறேன். அங்க போன உடனே நான் தாலி எடுத்து கயிற்றுல அல்லாட்டி செயல்ல நான் போடுறேன் மாமி. நான் இந்த நல்ல விஷயத்த நான் முதல் கட்டமா நான் செய்யறேன். நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க. சரி சரி. இப்ப ஒரு மஞ்சள் கயிற்று என்றாலும் கட்டி கொண்டு மஞ்சளை கட்டி போட்டு கோயிலுக்கு போய்க்குள்ள போட்டு கொண்டு போங்க. அதுதான் நல்லது. சரி மாமி. சரி சரி. ஏ லூச்சா, என்ன பாட்டி? இங்க வா. இங்க இதுல இது ஒருக்கா வாரன். இந்த ஊசி நூலும் எங்க தெரியல. ஊசி நூல் இத பிடிக்கப்பா. பாட்டி என்ன செய்றீங்க? பாட்டி கொஞ்சம் மீறி உள்ள வாரன். பாட்டி பாட்டி என்ன செய்றீங்க? பாட்டி அம்மா அப்பா பாட்டி பாட்டி என்ன செய்றீங்க? பாட்டி விடுங்க. பாட்டி என்ன செய்றீங்க பாருங்க. என்னம்மா செய்து கொண்டிருக்கிறீங்க? இவன் லூட்சாண்ட காஜட்ட கிழிச்செல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்குது. என்னத்துக்கு? அதுதான் தைக்கிறதுக்கு ஊசி நூல் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்.
உங்களுக்கு 2 பேரும் வேலை செய்யறீங்க சுவிஸில், உங்களுக்கு ஒரு நல்ல காய்ச்சட்டை வாங்கி கொடுக்க காசு இல்லையே. ஐயோ பாட்டி, அது ஸ்டைல், அது அப்படிதான் போடுறது. என்ன ஸ்டைலோ இந்த பிள்ளைகளெல்லாம் இப்படிதான் திரிகிறது, இதெல்லாம் கூடாது. இப்படி பொம்பளை பிள்ளைகள் உடம்பை காட்டி கொண்டு திரிகிறதே ஸ்டைல் உங்கள்கிட்ட. இதுக்கு நீங்களும் 2 பேரும் உடந்தையா இருந்து மண்டைய ஆடுங்க. என்ன இல்லையம்மா, நாங்கள் வந்து அங்க லீவில் போறான்னு சொல்லி ஃப்ரெண்டோட போன உடுப்பு எடுக்க போறோம்னு சொல்லி வந்து பார்த்தா இவள் வந்து இந்த உடுப்பு எடுத்து, இவள் இந்த உடுப்பு அங்கேயே போடுறே இல்லை, இவளே இந்த உடுப்பு எடுத்தால எடுத்தேன்னு சொல்லி தெரியல, எனக்கே தெரியல. அவள் வளர்ந்த பிள்ளையம்மா அவள் சொன்னாக்கு சொல்லி திருத்தி விடு. அம்மா இந்த உடுப்புகள் எல்லாம் இங்கே அங்கேயும் போடக்கூடாது இங்கேயும் போடக்கூடாது, இது எங்கட கலாச்சாரம் இல்லை, உடம்புகளை காட்டி கொண்டு தெரியறதெல்லாம் எங்கட கலாச்சாரம் இல்லை. சரியோ, தூக்கி கொண்டு குப்பையில போட்டுட்டு போய் பஞ்சாபியை போட்டுட்டு வரணும். வாங்க போய் பஞ்சாபியை போடுங்க போய். அடுத்தது இந்த தலைவிரி கோலமா இப்படி திரிய விடாதீங்க பொம்பளை பிள்ளைகளை. கோயிலுக்கு போகலைன்றாலும் அதை ஒழுங்கா கட்டி கொண்டு போங்க. ஓகே மாமி, நான் செய்கிற கட்டி விடுறேன் தலையை. சாரி, நான் இப்ப செய்ய மாட்டேன். என்ன செய்றீங்க? நீ தானே சொன்ன, நீ சொரிய சொல்லி. மாமி அவ மன்னிக்க சொல்லி கேட்டா, சொரியண்டா மன்னிச்சு கொள்ளுங்க பாட்டியண்டி. அம்மா இங்க வாங்குவோம்மா. இங்க வந்தம்மா இப்ப கன பேர் வெளிநாட்டுல இருந்து வரீங்க. இந்த 6 வார்த்தை இங்கிலீஷ்ல நீங்க பழைய வச்சா சரி. 6 வார்த்தை. ஓ முன்னுக்கு வாங்க, அப்படி சொல்லித்தாங்க. சொல்லுங்க. ஹாய், பாய், தேங்க் யூ, எக்ஸ்கியூஸ் மீ. தம்பி, எனக்கு இதெல்லாம் வாய்க்குள்ள வேற இல்லையா? நான் தமிழ்லயே கதைச்சிட்டு போறேன். நீ பேசாம வலிக்கிட்டு கொண்டு கோயிலுக்கு போயிட்டு வா. சரி, நானம்மா போய் வலிக்கிட்டு வாரம் கோயிலுக்கு போறேன். சரி, போயிட்டு வா. சரி பிள்ளைகள், வாங்க பிள்ளைகள். நாங்கள் கோயிலுக்கு போக முதல் தாத்தா பாட்டின்ற காலில் நாங்கள் விழுந்து கும்பிட்டுட்டு தான் போக வேணும். சரியே? என்ன காலை வந்து கும்பிடுறதா? Das geht nicht. அப்படின்னு சாமி தானே காலை வந்து கும்பிடுறது. என்ன சொல்றீங்க பிள்ளைகள்? தாத்தா பாட்டின்ற காலில் விழுந்து கும்பிடுறதுன்றது உங்களுக்கு அது தெரியாது. நாங்களும் சொல்லித்தரல, எங்களோட பிள்ளை தான். பெரியாக்கள் இந்த காலில் விழுந்து கும்பிடைக்கல அவைகள் வந்து நல்லா இருங்கோன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் சொல்லுவினா, அந்த ஆசீர்வாதத்துக்கு எதுவுமே அம்மா ஈடு இணையணும். அவைகள் மனதில் வந்து ஒரு அன்பு வச்சு நல்லா இருங்கோன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணிக்கல. அதுதான் சொல்றது மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் கடைசியாத்தானம்மா. முதல் அப்பா அம்மா, அதுக்கு அடுத்த குரு, அதுக்கு பிறகுதான் தெய்வத்துக்கு கும்பிடணும். இப்போ நீங்கள் தாத்தா பாட்டின காலில் விழுந்து கும்பிட்டா ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நாங்கள் எங்கள் உயர்மானத்துக்கு போகலாம். சரியே பிள்ளைகள்? வாங்க, தாத்தா பாட்டின காலில் விழுந்து கும்பிடுங்க. அப்பா அப்படின்னு அப்ப நாங்க உங்களை இவ்வளவு நாளும் கும்பிடாத பிள்ளையோ? ஓமம்மா, இவ்வளவு காலமம்மா நாங்களும் உங்களுக்கு அதை சொல்லித்தரையில. அங்கே எங்கேயம்மா சொல்லித்தர நேரம் இருந்துச்சு? அங்கே இருக்கிற இயந்திர வாழ்க்கைக்கு 2 பேரும் வேலைக்கு போகிறோம். எங்களோட பிள்ளை தான். நாங்கள்லாம் பிள்ளை விட்டு கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை உங்களை குற்றம் சொல்லக்கூடாதம்மா. நாங்களாம் பிள்ளை விட்டு கொண்டிருக்கிறோம்மா. இப்போ உங்களுக்கு சரியான விஷயம் தெரிஞ்சிட்டல்லோ, இனி வந்து நீங்கள் சரியானதை தான் செய்யணும். சரியானதை தெரிஞ்சு கொண்டா சரியானதை தான் செய்யணும். தெரியும்? இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்கே வந்து பழகிட்டீங்க. இனி வந்து காலில் விழுந்து கும்பிட்றதை நீங்கள் அப்படி தான் செய்ய வேணும். சரியே? சரி வாங்க பிள்ளைகள், நாங்கள் கோயிலுக்கு ஒருக்கா போகணும். தம்பி போறோம். என்னப்பா? கோயிலுக்கு போய்க்க வெறும் கையோட போகாது. பூரணம் அந்த பூ பழம் எல்லாம் பிடுங்கி ஆஞ்சி வச்சிருக்கிறோம். இளநியும் வட்டி வச்சிருக்கிறோம். கொண்டே கோயிலுக்கு கொடுத்துடும். கோயிலுக்கு வெறும் கையோட போக கூடாது. இல்லையம்மா, நாங்கள் இப்ப நீங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. ஓ, நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி போய்க்கல உங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போய்க்கல வந்து அங்க வெறுங்கையோட போவீங்களேம்மா? இல்ல, நான் இதை கொண்டு போவேன். அது மட்டும் இல்லையம்மா, நீங்கள் உங்களோட அதாவது ஒரு ஃப்ரெண்ட் வீட்டை போறீங்க. ஃப்ரெண்ட் வீட்டை போய்க்கல வந்து நீங்கள் வெறுங்கையோட போவீங்களேம்மா? நான் பல மெதுவாக கொண்டு போவேன். அதை மாதிரித்தானம்மா. அதான் தாத்தா சொல்றாரம்மா, கோயிலுக்கு போய்க்கல நாங்கள் எப்பயுமே வெறுங்கையோட போகக்கூடாது. ஒரு பூ இல்லாட்டி ஒரு பாலோ ஏதோ ஒன்று கொண்டு கொடுத்து தான் கோயிலை கும்பிடணும். சரி, நேரமாகுது பிள்ளைகள், அங்கே எல்லாம் பூட்டிடுவீனா, நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வரணும். வாங்கோ பிள்ளைகள், நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம். வாங்கோ.
மாமி என்ன புள்ள? நாளைக்கு என்ன சாப்பாடு மாமி? நாளைக்கு தோசைக்கு உளுந்தன விட்டு இருக்கிறேன். உளுந்தி ஒருக்கா அரைக்க வேணும். சம்பலும் நாளைக்கு தானே ரெடி பண்றது. இன்றைக்கு உளுந்து அரைச்சி வைக்கணும். ஓ அப்ப மாமி இந்த கிரைண்டர் இருக்குதா? என்ன சாமான்? கிரைண்டர். அப்படி ஏண்டா? அந்த பிளாக்ல சூச்ச போட்டா சுத்தம் உடனே எல்லாம் சரியாய் போயிடும். இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? நாங்கள் இவ்வளவு காலமா இந்த ஆட்டுக்கல்லில தான் உளுந்து அரைக்கிறேன். அதுல தான் அரைக்க வேணும் உளுந்து. விளங்குது? அத்தான் மாமி நீங்க செய்யற சாப்பாடு எல்லாம் இவ்வளவு சுவையா இருக்குது. அதுதான் 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 அது இந்த ரகசியம். மற்றது மாமி அந்த சம்பல் அரைக்கிறதுக்கு கிரைண்டர் இருக்குதா? சம்பலுக்கு அது கிரைண்டர் அதுக்கும் இல்ல. அது அம்மியில தான் அரைக்க வேணும். சம்பல் வந்து அம்மியில தான் நான் அரைக்கிறேன். நான் இவ்வளவு காலமா அப்படிதான். மற்றது மாமி புள்ளிகள் எல்லாம் போய் போட்டு வந்த உடுப்புகள் எல்லாம் இருக்குது. அந்த உடுப்புகள் எல்லாம் ஒரு வாஷிங் மிஷின்ல போடணும். வாஷிங் மிஷினும் இருக்குதா? அதுவும் போட்டோம்னா சுத்துமே. அது சுத்தி கொண்டே இருக்கும். நாங்க டப்பு 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 போட்டுட்டு எடுக்கலாம். உங்களுக்கு எல்லாம் இது இல்லையா? அங்க நாங்கள் இதெல்லாம் பாவிக்கிறேல. நாங்கள் வந்து ஆட்டுக்கல்லில தான் உளுந்து அரைக்கிறது. சம்பல் வந்து அம்மியில அரைக்கிறது. உடுப்பு வந்து வாஷிங் மிஷின் ஒன்றும் இங்க இல்ல. நானும் இந்த கிணத்தடியில இருக்கிற கல் இருக்குதானே, அதுல தான் நல்லா அடிச்சு குத்தம்பி எல்லாம் தோச்சு காய விட்டா அந்த மாதிரி இருக்கும். அதுகளில் தான் துவைக்கிறது. உனக்கு கஷ்டமா இருக்கே பிள்ளை. நீயும் பாவம் வெளிநாட்டுல இருந்து புதுகளையெல்லாம் பழகி போட்டு வந்திருக்கிற. பிரச்சனை இல்லை, நானும் உதவி செய்கிறேன். 2 பேருமா துவைப்போம். பேர இல்ல மாமி, நீங்களே கஷ்டப்படுவான். நீங்கள் காட்டுங்க, நான் துவைப்பேன். நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அம்மா ரமணி, நாங்கள் ஒருக்கா பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வெளியில ஒருக்கா போயிட்டு வர போறோம். நீங்கள் இதுல பாருங்கோ. நாங்கள் ஒருக்கா பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியில கொண்டே இருக்கா சில இதை காட்டிட்டு வருவோம். பிள்ளைகளுக்கு எல்லாம் புதுசு தானே. காட்டிட்டு வாங்கப்பா. நாங்கள் வீட்டு வெளியில செய்யறோம். வாங்கம்மா, நாங்கள் செய்வோம். அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். தமிழீழ மண்ணே உன்னை மறப்பேனா நீ என் அன்னை. அழகான அந்த பனை மரம் அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அடிக்கடி நினைவில் வரும். அப்பா இது என்ன? அங்க பாருங்கோ, எல்லாரும் பாருங்க. அதுதான் அம்மா அணில். அம்மா எவ்வளவு வடிவா இருக்கு பாத்தீங்களோ? நீங்கள் அங்க சுவிஸ்ல அணிலையும் பார்க்கல. அது அங்க பாடுவீங்களா, அணிலே அணிலே ஓடிவா. அதுதான் அம்மா இந்த அணில். இதுதான் அம்மா அணில். சரியே சரியே. அப்பா இது என்ன அப்பா? இதம்மா முசுர். அம்மா முசுர் என்ற எறும்பம்மா. ஆமா ஈசன் என்று சொல்லுவீங்க அங்க. இது கிட்ட தொட்டா கடிச்சிரும். கவனம். இஞ்சல வாங்கோ, இஞ்சல வாங்கோ. இது என்னப்பா? இதுதான் அம்மா. இதான் தம்பி. இது பச்சோந்தி ஓனான் என்று சொல்றது. இப்படி மனசரும் இருக்கிறாம பூ நேரத்துக்கு நேரம் அப்படியே மாறிக்கொண்டிருப்பினா அதுக்கு உதாரணம் இதைத்தான் சொல்றது. இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா நிறம் மாறிக்கொண்டிருக்கும். இது பச்சோந்தி என்று சொல்றது. சரியா பிள்ளை? அப்பா என்ன அந்த பெரிய மரம் அங்க? அதானம்மா, இதுதானம்மா எங்கட தமிழ்களை திண்ட கற்பக தருகன்னு சொல்றது பனை மரம்மா. பாருங்க எந்த பெரிய எப்படி வடிவா இருக்குன்னு பாருங்க. இது வந்து எவ்வளவோ நல்ல இதுகளெல்லாம் எங்களுக்கு தந்து கொண்டு இருக்குது. கற்பக தருகன்னு சொல்றதம்மா. இதுதான் அப்பா. இது என்னப்பா? இதுதானம்மா செண்பகம். அம்மா காகம் மாதிரி. காகம் அங்க பாத்துறீங்களா இருக்கா? அது காகத்தை மாதிரி இருக்குமாம்மா. அந்த பிரவுன் பாருங்க, சட்டையை பாருங்க, பிரவுனா இருக்குது. கண்ணும் ஒரு பிரவுன் கலரா இருக்கு. காது கருப்பா இருக்கு. இது வித்தியாசமா இருக்கு. இது தமிழீழத்தின் தேசிய பறவை என்று சொல்றது இதைத்தானம்மா. இது என்ன மரம் அப்பா? இதுதானம்மா. இதுதான் தம்பி தென்னை மரம். அங்க தோரணம் எல்லாம் கோயில கட்டி இருக்கும். அதெல்லாம் தம்பி இதுல தான் எடுக்கிற தம்பி. சரியே?
இளநீ எல்லாம் இதுல என்ன செய்யறது? பாருங்க இது என்ன பறவை? இதுதானம்மா மைனா. மைனா அடிக்க பாடுவீங்க. இதானம்மா அந்த மைனா. எவ்வளவு வடிவாரு பாத்தீங்களே. கிட்ட பறந்துடும் கவனமா. அப்பா இது என்னப்பா? ஓ இஞ்சல வாங்க, தள்ளி வாங்கோ, கவனம், காலில் மிதிச்சுறாங்க. இதானம்மா அட்டை அம்மா. இது வந்து மழை காலத்துல வரும். சரி, இது நீங்கள் அங்க இதெல்லாம் நீங்கள் அங்க பார்க்க முடியாது. இதெல்லாம் இங்கதான் பார்க்கலாம். எவ்வளோத்தான் நீங்கள் எழுந்துட்டீங்களேன்னு பாருங்க அங்க போயா. சரி, அது என்னப்பா அந்த இது? ஓ இது நீங்கள் அங்க நீங்கள் பார்க்கல, வேல் பார்த்த. இதான் பாம்பு ஓம்பி. இந்த பாம்பை கண்டா படைய நடங்கும்னு சொல்லி நீ அக்கா எல்லாம் படிச்சிருப்பா. இது கிட்ட போயிடாங்க. இது வந்து கொத்திரும் கவனம். இது கிட்ட தொடக்கூடாது இதுகளையா. சரியே. அப்பா என்ன அந்த குட்டி இது? இது வந்தப்ப இது மயிர் கொட்டி, பேச்சு தமிழ்ல சொல்றோம்னா மசு குட்டின்னு சொல்றது. இதை நீங்கள் இப்ப கிட்ட போய் தொட்டுறாதீங்க. தொட்டு முடியல பட்டுச்சண்டா உங்களுக்கு சும்மா காட்டி காட்டிக்கிட்டு சுணைச்சு கொண்டே இருக்கு. தொட்டுறாதீங்கவா. அப்பா இது என்ன அப்பா? இது வந்தப்போ இதுதான் சின்ன பாருங்க, கீழே ஓடிக்கொண்டிருக்குது. எறும்பு மாதிரி ஒன்று இருக்குது, நுள்ளான நெஞ்ச ஓடிக்கொண்டிருக்கு பாருங்க. இதுவும் கடிக்குமா? இது பாயில இரவு படுக்க வலிக்கிட்ட இது கடிக்கும். கடிச்சா தாங்கிலாது, உடம்பெல்லாம் அப்படியே காயமாக்கி விட்டுரும். அது என்னப்பா? இதுதான். இது கிட்ட போகக்கூடாது. ஒன்று மட்டும் எறிஞ்சு போடாதீங்க. இதுதான் தேன் கூடு. அங்கே தேன் கொனிக்கண்டு குடிக்கிறீங்க. இதானம்மா இதுக்கு. இது வந்து ஒரு பயங்கரமானது. கல்லெடுத்து எறிஞ்சிங்களோ இது வந்து சரியான ஒற்றுமை. அப்படியே சேர்ந்து எல்லாம் வந்து கடிக்கும். சேர்ந்து குத்த வலிக்கிட்டா மனுஷன் செத்துருவான். இதை போய் தொட்டுறாதீங்கோ. சரியா பிள்ளைகள்? சரியாம்மா, லேட் நேரம் ஆச்சம்மா. நாங்கள் ஒரு வீட்டை போவோம். அம்மா தேடிக்கொண்டு இப்போ நம்ம அங்கே பிள்ளைகள் போவோம். பாட்டி இங்க வேளாண் இருக்கே. என்னப்போ? வேளாண். வேளானோ? இருக்கு, பொறு வாரன். இந்த வேலை ஏண்டா கத்துற? நெட் இருக்கா இங்க? அப்ப இது வேண்டாம். இல்ல வேணாம். நெட்டோ? இரு வாரன். உனக்கு இதுவும் வேண்டாமா? இந்தாடா நெட்டு. இவன் மகன் நடுவோம் காத்தி கொண்டிருக்கான். என்ன பண்ண? என்ன நடந்தது? என்ன இவக்கு ஒரு பாசையும் தெரியாது. என்ன இவன் வேலை நின்று கேட்டான். நான் வேலை கொண்டு வந்து கொடுத்தேன். நான் பிள்ளை பிறகு அது வேண்டாமண்டு நெட்டு வேணுமென்று கேட்டவன். நான் பின்ன நெட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் துணிய. அதையும் வேண்டாமண்டு அதான் கத்தி கொண்டிருக்கான். எனக்கு ஒன்றும் விளங்கல பிள்ளை. நான் வந்து வேளாண் கேட்டேன். நான் பாட்டியே அப்படி சொல்லக்கூடாது, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி. நீங்கள் அங்கிருந்து வந்ததால டொச்சு கதைக்கிறீங்க. நீங்கள் டொச்சு கதைக்கிறா போல உங்களுக்கு எல்லாம் தெரியுமென்று இல்லை தம்பி. மற்றது இங்கிலீஷ் கதைக்க தெரிஞ்சது போல நீங்கள் பெரிய அறிவாளியும் கிடையாது. பாட்டி பேசுறது வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. அதைத்தான் பாட்டி பேசுறா. நீங்கள் பேசுற மொழி எல்லாம் அதுக்கு பிறகு வந்த மொழி. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழி. பாசை என்பது கதைக்கிறதுக்கு ஒழிய அறிவு கிடையாது. சரியா தம்பி? பாட்டிட்ட மன்னிப்பு கேளுங்கோ. மறைச்சிருங்கோ பாட்டி. சரி சரி சரி. இங்க தம்பி நீ கேட்ட சாமான்கள் ஒண்ணும் இங்க இல்ல. இந்த பக்கத்து வீட்டு பிள்ளைகள் எல்லாம் உங்க வெளியில நின்று விளையாடினோம். இங்க கணக்க விளையாட்டு எல்லாம் இருக்குது. சடுகுடு, கிளித்தட்டு, கெண்டி முடிச்சு, பாண்டி குண்டு, அப்படி கணக்க விளையாட்டு எல்லாம் இருக்கு. நீங்கள் போய் இப்போ ஓடி போய் விளையாடி போட்டு எல்லாருமா சேர்ந்து வாங்க உண்டை சனிக்கிழமை நல்லா எண்ணெய் வச்சு போகணும். விளங்குதா? எண்ணெய் தேய்ச்சி முழுகிறதால உங்களோட தலையில உங்களோட உடம்புல இருக்கிற சூடெல்லாம் குறைஞ்சு போயிடும். அதோட அது வந்து தேய்ச்சி முழுகைக்குள்ள ரத்தோட்டத்தை எல்லாம் சீராக்கி உங்களை நல்லா புத்துணர்ச்சியா சரியா? சரி நீராடு படிக்கையிலே இல்ல. நீ தமிழ் பள்ளிக்கூடம் போகையிலே இல்லையே, அதுதான் உனக்கு ஒன்றும் தெரிய. சரி பின்ன போய்
விளையாட்டி போட்டு வாங்கோ, எண்ணெய் தேய்ச்சி முழுகுவோம். என்ன? சரி வாங்க பிள்ளைகள். சரி. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ போயிருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. தம்பி செந்தில், தம்பி. ஓமாப்பா சொல்லுங்கப்பா. இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க. இன்னொரு கதைக்கு வருமா பூ? என்னண்டா இங்க வா. நீங்க இருங்கப்பா. நீங்க இருங்கப்பா, நீங்க இருங்க, சொல்லுங்க. எனக்கும் இந்த பொம்மாவுக்கும் இந்த பேர பிள்ளைகளோட கதைக்கணும்னு விருப்பம். மூத்த ரெண்டுக்கும் நல்லா தமிழ் கதைக்குதுகள். மூத்த ரெண்டும் கடைசிக்கு ஒன்றும் விளங்குது இல்லை. அது கதைச்சிறது எங்களுக்கு விளங்குது இல்லை, நாங்க கதைச்சிறது அதுக்கு விளங்குது இல்லை. எங்களை பந்த பாசங்களை காட்டுறதுக்கு ஒரு மொழி ஒரு தடையா இருக்கும். இது உனக்கு மட்டும் இல்லையா? அங்க இருந்து வார எல்லாருக்கும் இதே பிரச்சனை. அப்போ இங்க இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் அதே பிரச்சனை எல்லாமே பாச தெரியாம நாங்களும் பிளவிட்டுட்டோமப்பா. என்னன்னு சொன்னா, இந்த மூத்ததுகள் ரெண்டையும் வந்து நாங்கள் கொஞ்சம் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு விட்டு படிப்பிச்சு நாங்கள் இந்த கடைசிக்கப்பா நாங்கள் பிள்ளைப்பட்டுட்டோம். நாங்கள் தமிழ் பள்ளிக்கூடம் விடையில அது இங்க பார்க்க தெரியுது. அந்த பிள்ளையோட நீங்க கதைக்க முடியல, அந்த பிள்ளை பேசுறது உங்களுக்கு புரியல, எங்களுக்கு விளங்குதப்பா. நாங்கள் பிள்ளைப்பட்டு நாங்கள் அங்க போன உடனே அங்க தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது, உடனே சேர்த்து விடுறோம். அடுத்த முறை வரைக்கும் பாருங்க, இப்படி கதைக்கு பாருங்க. மற்றது இன்னொன்று கேட்கணும் அப்போ, நீங்க அடிக்கடி கேட்கறப்பா, அங்க நீ என்ன வேலை செய்ய, எவ்வளவு சம்பளம் தருவாங்க? இல்லையப்பா, அங்க வந்து நான் ஒரு சாப்பாட்டு கடையில வேலை செய்கிறேன்னப்பா. அந்த வேலையை பற்றி எடுத்தாப்பா எனக்கு உடனே எனக்கு கவலை வந்துடும். என்னண்டா, சரியான அங்க வந்து 2 பேரும் வேலை செய்ய வேணுமப்பா. என்னன்னு சொன்னா, உழைக்கிற சம்பளத்துல ஒரு பெரும் பகுதி வீட்டு வாடகை கண்டு போயிடும். இங்க எங்களுக்கு அந்த வீட்டு வாடகை சொந்த வீடு இருக்கிறபடியா அந்த வாடகை பிரச்சனை இங்க இல்லையப்பா. அங்கேப்பா அங்க மருத்துவ காப்புறுதி என்று சொல்லி ஒரு கொஞ்சம் செலவுக்கு கொஞ்சம் போயிடும். மருத்துவ காப்புறுதி என்று சொன்னா ஏதாவது காய்ச்சல் வந்தா கொண்டே காட்டுறதுக்கு அதுக்கு ஒரு பெரும் பகுதி போயிடும். இங்க அது மருத்துவ காப்புறுதி என்று நீங்கள் நாங்கள் இலவசமா காட்டலாம். இங்க அது மட்டும் இல்லப்பா, தண்ணி பில் என்று சொல்லி இங்க கிணத்துல தண்ணி இருக்கு, அங்க தண்ணி பில் என்று அதுவும் வரும். அதை விட அங்க வரி என்று சொல்லி கழிப்பாங்க, அது இதை விட பெரிய வரிகள் வரும். அப்ப எங்களுக்கு இதால தலைவலி தான். ஒரே பிரச்சனை, 2 பேரும் வேலை செய்யாட்டி அங்க வந்து வாடலாம். அப்ப எல்லாத்துக்கும் காசு தானே? அங்க குப்பையே போறதுக்கும் காசு தானம்மா. அது சரி. பாருங்கோ, இந்த பிள்ளைகள் வெளிநாட்டில சுவிசில இருந்து உழைச்சு அதுக்கு காசு கட்டி இதுக்கு காசு கட்டி பேர்ந்து பிள்ளைகளையும் வளர்த்து பேர்ந்து அதுகளையும் படிப்பிச்சு எல்லாம் செய்து கடைசியா ஒரு கொஞ்சம் நெஞ்சத்தை மிச்சம் பிடிச்சு இங்கே அனுப்பினா இங்கே இருக்கிற ஆக்களுக்கு இருக்கிற கொழுப்பை தெரியுமே உங்களுக்கு. அவைகள் வந்து தாய்மார் ஒரு ஆடம்பரம் பேர்ந்து பிள்ளைகள் ஒரு ஆடம்பரம் பேர்ந்து சகோதரங்களின் பிள்ளைகள் எல்லாம் ஒரே குடியும் வெறியும். தம்பி, இங்க நாடண்டா இப்ப சரியான மோசமா கிடக்குது. அதோட ஒப்படிகள் எல்லாம் இப்ப சமைக்கிறது இல்லைன்னா தெரியுமே அதுகளை. வேலைகளுக்கு போறையில் ஒரு தரம் படிவா அதம்மா நான் படிச்சு அனுபவம் விரைக்கலையம்மா. அங்க இங்க இருக்கிற ஆக்கள் வேலைக்கு போறல வெளிநாட்டுல ஆக்கள் இருக்கிறபடியா நாங்கள் கூலி செய்யல சொன்னா அப்படி இருக்கணுமா? அதெல்லாம் இங்க பெரிய பிரச்சனையா கிடக்கு. வெளிநாட்டுல இருந்து அவையால் ஏதோ மரத்துல புடுங்கி அள்ளி இங்க அனுப்புற மாதிரி தான் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கணும். நாங்கள் சோம்பரிகள் ஆக்கி போட்டோம் போல கிடக்கம்மா. அங்க இருந்தேன் எங்கட ஆக்கள் அங்க இல்ல. இனி எங்களுக்கு கேளுங்க ஒரு இவனுக்கப்பா ஏன் அங்க இருந்து கஷ்டப்படணும்? அங்கால இவ்வளவு காணி இறக்குது, இஞ்சால இவ்வளவு காணி இறக்குது, இஞ்சால இவ்வளவு வீடு இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வயது போக போக மங்கி என்ன போகுது.
இவனே அங்க இருந்து கஷ்டப்படணும், இங்க வந்திருந்து தோட்டத்துல கூட பார்க்கலாம் தானே. அதோட எங்களுக்கும் எல்லாம் வயசுகள் போய் கொண்டிருக்குது. நான் 10 புள்ளை பத்தி போட்டா இங்க இருக்கிறேன். கண்ணே ஒன்னே நீ தான்டாப்பா இருக்கிற, கடற்காலத்தை கொல்லி வைக்கிறது நீதான். யோசனம் நல்ல முடிவா அனுப்பு. அந்த யோசனை எல்லாம் இருக்குதோ இல்லையாப்பா, எங்களுக்கு இப்பதான் உங்களுக்கு விசா கிடைச்சிருக்குது. எல்லாம் யோசனை இருக்கு, உடனே எல்லாத்தையும் செய்ய முடியாது. இப்பதான் வந்திருக்கிறோம். பிள்ளைகளையும் மெதுவா பழக்கி, ரமணியும் மெதுவா பழக்கி இதுக்குள்ள நாங்கள் வந்திருக்கத்தான் பார்க்கிறோம். நாங்கள் வெகு சீக்கிரத்திலேப்பா நாங்கள் மட்டும் இல்லை, அங்க இருக்கிற பல ஆட்கள் அப்படித்தான் இருக்கணும். எப்படியோ இங்க வந்து நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி தான் விரும்பி நான் கனவே அப்படித்தான் இருக்கிறோம். சரி சரி, இனி நீங்கள் அங்க போய் பின்ன இங்க வந்து தலை முடியலும் கோட்டு பார்க்க பாருங்க, வயிற்று பத்தி எரியுதா வேற. இவன் போய் எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 15 வருஷம் இருக்கும். 10-15 வருஷம் இருக்கு. போவைக்கு என்ன மாதிரி ஜாசா மாதிரி போனவன், முடியோட போனவன். இப்ப வண்டியும் வச்சு தொந்தியும் வச்சு குந்தியும் வச்சு ஆளை பார்க்க என்ன மக்கள் வயிறு பத்தி எரியுது. அவட்ட பார்க்க என்ன சொல்ற இல்லையாப்பா, எனக்கும் என்ன சொல்றது, அங்கேப்பா குளிர். அங்க வந்து நாங்கள் எல்லாருமே குளிக்கிறது சுடுதண்ணியில. எனக்கு மட்டும் இல்லையப்பா, அங்க எல்லாருக்குமே முடி போச்சு. அது மட்டும் இல்லையப்பா, அங்க நாங்கள் சமைக்கிறேல ஓடுபட்டு திரிகிறோம். சமைக்கிறேன் ஒருக்கா சமைச்சா இல்லையாப்பா, சமைச்சாப்பா ஒருக்கா சமைச்சா 3 நாள் வச்சு ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த வேலைகளப்பா இங்க இருக்கிற ஆட்களுக்கு எப்படி தெரிய போதப்பா? கஷ்டப்பட்டு கொண்டு அங்க இருக்கிறீங்க, இப்படி 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் சாப்பிட்டு கொண்டு இங்க நாங்கள் உடனுக்குடனே சமைச்சு சாப்பிடுறோம். அதுகள் எல்லாம் இல்லை. ரமணி கூப்பிடு, சொல்ல வேண்டிய சொல்லப்பா. இந்த ரமணியும் பாவம் எடுக்கிற நேரம் எல்லாம் மாமி எனக்கு முதுகு நோ, மாமி காலுக்கு நோவுது, கையுக்குள்ள நோவுதுண்டு ஒரே சொன்னபடியா. நீங்களெல்லாம் போய் பிள்ளை நெடுக அங்க இருக்காம எங்களையும் யோசிச்சு உங்களையும் யோசிச்சு இங்க வந்து இருக்கிறதுக்கு வழிய பாருங்கோ. சரியம்மா, நாங்கள் இப்பதானே வந்திருக்கோம். நாங்கள் இனி போய் அந்த முடிவை தான் எடுக்க போறோம். இனி பிள்ளைகளுக்கும் இது பிடிச்சாத்தானே நாங்கள் அந்த முடிவை எடுக்கலாம். சரி பாப்போம். இனி நாளைக்கு நாங்கள் பயணம் உங்களுக்கு தெரியும் தானே. நீ பின்ன கொண்டைக்கு தெரியும்னு சொல்லி போட்டியே. ஓ மாமி, நான் அண்ணாக்கு நேற்றே சொல்லி போட்டேன் நாளைக்கு போறோம்னு சொல்லி. அண்ணா ஆயத்தம் செய்வார் மாமா. அவர் வேன் எல்லாம் கொண்டு வருவார் தானே? ஓ, அண்ணா எல்லாம் கொண்டு வருவார். சரி சரி, அப்ப பின்ன நேரத்துக்கு போய் பாடுங்கோ, பிறகு நாளைக்கு ஒழும்பலாம் நேரத்துக்கு. அப்பா என்ற கண் வெளியெல்லாம் போயிட்டுது. உண்மையாவே அதான் கண்ணாடி எங்கான பார்த்து இங்க வந்த உடனே இந்த வேளாணும் இல்லை, இந்த நெட்ஸும் இல்லாதபடியே இந்த போர் பிரச்சனை இல்லை. கண் ஒரு மாதிரி. அங்க இருக்கிற பிள்ளைகள் எங்க போனாலும் உதாரணே கல்யாண வீடு போனாலும் கோயிலுக்கு போனாலும் ஒரு நோண்டுறதானே. எங்க அங்க கதைக்கு இனியாவது உத விடுங்க பிள்ளைகள். சரியே, இப்ப எப்படி உங்களுக்கு கண்ணு சோமா இருக்குதானே? பாத்தீங்களே, பல்வெளியும் போயிட்டோ பாத்தீங்களா? இந்த வேப்பங்குச்சியால எல்லாம் திகட்டி பிள்ளைக்கும் பல்லெல்லாம் பல்வெளியும் போயிட்டு. அப்பா எனக்கும் இந்த குதிக்கால் வலி, நாரி வலி, உடம்பு எல்லாம் குறைஞ்சிடுது. ஏனென்றால் ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் அரைச்சி பேருந்து கிணத்துல தண்ணி அள்ளி தோச்சி பேருந்து அங்க இங்க எல்லாம் ஓடி ஒரு வருத்தமும் இல்லையப்பா. நாங்கள் பேசாமல் எங்கட ஊர்லயே இருப்போமே அப்பா, பிள்ளைகளையும் வச்சு கொண்டு. எனக்கும் வந்து தோல் மூட்டு வலியும் இல்லை, இந்த முழங்கால் வலியும் இல்லை. இந்த கிணத்துல தண்ணி அள்ளி இப்படி சைக்கிள் ஓடி திரிஞ்சு முழங்கால் வலியும் போச்சு, அப்படியே தோல் மூட்டு வலியும் போச்சு. நானும் அதைத்தான் செய்கிறேன். இதைத்தானே அங்க நாங்கள் சுவிஸ்ல ஒரு ரூமுக்குள்ள ஜிம்மண்டு கட்டி போட்டு காசை கட்டி போட்டு சைக்கிள் ஓடிக்கொண்டு நிற்கிறோம். 600 ரூபா கட்டி போட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பேசாம இங்க வந்திருக்கிறது நல்லந்தான். சரி, இனி பாப்போம். இனி இப்ப இந்த முறை ஒன்றும் செய்யலாதானே. நாளைக்கு நாங்கள் போயிட்டு பிள்ளையோட காய்ச்சி முடிவு எடுப்போம். சரி வாங்க, நாளைக்கு பயணம் தானே. பாப்போம்ப்பா. சரி நடுவுங்கப்பா. சரி அப்பா, ஒலிக்கிட்டாச்சு. ஓமப்பா. என்னவா? நான் வந்து ஸ்வீஸுக்கு வரையில நான் ஸ்ரீலங்கால தாத்தா பாட்டியோட இருக்க போறேன். நானும் வரையில அங்க போறேன்னா இப்ப பதம் வீட்டு தான் இருக்கணும். இப்ப விளையாடல, அது இங்க போல நான் பாட்டி தான் இருக்க போறேன். நானும் வரையில ஸ்விஸ்ஸுக்கு போனா போன்ல தான் இருக்கணும். இங்க இருந்தா வெளியே போயெல்லாம் விளையாடலாம்.
பாத்தீங்களே பிள்ளைகள் பிள்ளைகள் அங்கே இருந்து வரைக்குள்ள சுவிஸுக்கு போறோம் சொல்லி கொண்டு வந்ததுகள். இப்ப சுவிஸுக்கு போகையிலன்னு சொல்லி கொண்டு இருக்குதுகள். பிள்ளைகளுக்கு இந்த நாடு பிடிச்சு கொண்டுட்டது போல கிடக்குது. நீங்க கவலைப்படாதீங்கோ, நாங்கள் அப்பாவோட எல்லாம் கதைச்சிருக்கிறோம். சரியா? அப்பா பிறகு வரைக்குள்ள இனி வந்து இங்கதான் நிக்கிறேன்னு சொல்லி போட்டார். இங்கதான் இனி நாங்கள் எல்லாம் இருக்க போறோம். நீங்களும் படிக்கிட்டு போன நாங்களும் 2 பேரும் தனியே தானே இருக்க போறோம். இதுக்குள்ள எங்களுக்கும் அதே கவலையா தானே கிடக்குது. நாங்கள் மாத்திரம் சும்மாவே. சரி, நீங்கள் இப்ப போய் கவலைப்படாம போங்கோ. எல்லாம் பிள்ளை ரமணி சொல்லுங்க மாமி. நான் சொன்னதுகள் எல்லாம் ஞாபகம் இருக்குதானே? எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் மாமி ஞாபகம் இருக்குது. நான் ஒன்றுமே மறக்க மாட்டேன் மாமி. அங்க போய் எங்கண்ட அடையாளம், எங்கண்ட கலை, எங்கண்ட கலாச்சாரம், எங்கண்ட பண்பாடுகள், விருந்தோம்பல் இதுகளை எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சிருந்து எங்கண்ட தாய் மொழியையும் எங்கண்ட தாய் நாட்டையும் நீங்கள் மறக்காம எந்த காலமும் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு எல்லாம் விருப்பம். நாங்கள் மறக்க மாட்டோம் மாமி. சரிம்மா, நாங்கள் அங்க போய் நீங்கள் சொன்னதையும் பிள்ளைகளுக்கு தமிழையெல்லாம் படிப்பிச்சு தமிழ் பேரையும் வைக்கிறோம். அது மட்டும் இல்லையம்மா, நாங்கள் மட்டும் இல்லையம்மா, அங்க இருக்கிற பல ஆட்கள் அப்படித்தானம்மா. அங்க உடம்பு மட்டும்தான் இருக்குதம்மா. அவ இந்த நினைவு முழுக்க இந்த மண்ணை நோக்கித்தான் இருக்குதம்மா. நாங்கள் எங்க போய் இருந்தாலும் சரி, எந்த பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி அம்மா, இந்த மண்ணை அம்மா நாங்கள் இந்த கலாச்சாரத்தையும் இப்ப இங்க வந்துட்டு போன பிறகு கடைசி வரையும் அம்மா நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் அம்மா. நாங்கள் போன உடனே இதுகளை செய்கிறோம். சரி 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 பிள்ளைகள் சந்தோஷமா போயிட்டு வாங்கோ. என்னன்னு சொன்னா, இந்த முறை நாங்கள் போயிட்டோம்மா. நாங்கள் வரைக்குள்ள திருப்பி இன்னும் முறை வருவோம். சரி, தாத்தா பாட்டின்னு இந்த கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாரும் போவோம். அடிக்கடி போ நடப்பு போ. என்ன சரியா? ரமணி சொல்லுங்க மாமி. காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா? உதயகுமார், இப்படி ஒரு தாத்தா எங்களுக்கு இருந்தால் ஸ்ரீலங்கா எந்த நாட்டில் இருந்தாலும் பொழுது போவது தெரியாது. அடுத்ததாக பாட்டியாக நடித்த சரோஜினி தேவி கதிர்ச்செல்வன், அவர் தொடர்ந்து ரமணியாக நடித்த கணேந்திரராஜ் சரோஜாதேவி 65 பவுனில் தாலிக்கொடி செய்து பேங்கில் லொக்கரில் வைத்து மாதம் மாதம் வருஷம் அதற்கு வரி செலுத்திக் கொண்டிருப்பவர். அதனைத் தொடர்ந்து கரிணியாக நடித்த சபரிகா சசிதர குருக்கள், அவரைத் தொடர்ந்து லூட்சாவாக நடித்த மதுசா கணேந்திரராஜ், அவரைத் தொடர்ந்து ரேமாக நடித்த ரமீதன் ஸ்ரீரூபன். இந்த சிறு வயதிலே ஆக்கள் எல்லாரும் சொல்ற மாதிரி கடுகு சிறிதென்றாலும் காரம் பெரிதென்று தகப்பனுக்குரிய அவ்வளவு குணத்தையும் கொண்டிருந்தவர். அது தாத்தாண்ட ரத்தம். என்ன இவர்களுடன் சிறு கதாபாத்திரத்தில் நானும் நடித்திருந்தேன். அத்துடன் இந்த நாடகம், கதை
நாடக உருவாக்கம் மற்றும் நாடகத்தை எழுதி இவர்கள் அனைவருக்கும் அதை கற்பித்து இந்த நாடகத்தை மெருகூட்டி இந்த நாடகத்தை செய்த எங்கள் குருக்கள் ஐயா, அவர் செந்திலாகவும் நடித்திருந்தார். பல கருத்துக்களை சொல்லியிருந்தால் இது நாடகம் பொழுதுபோக்கு என்பதை தாண்டி எமக்கும் மக்களுக்கும் உரிய பல கருத்துக்களை இதில் முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கருத்துக்களை இன்று கேட்டோம், மறந்தோம் என்று இல்லாமல் அதில் ஒரு 10 விதமாவது நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வாழ்வோம் என்ற ஆசை அவர் மனதில் இருக்கின்றது. செந்திலாக நடித்த எங்கள் சசிதர குருக்கள் ஐயா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக இந்த நாடகத்துக்கு பின்னணி இசையை வழங்கிய அசோக் அவர்களை இங்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஹரிதரன், புஷ்பராணி அவர்கள் இங்கிருந்தால் அவர்கள் இந்த நாடகத்துக்குரிய இந்த நாங்கள் சொல்லுகின்ற பொழுது எனக்கு இந்த எழுத்தை அந்த எழுதுவதற்கான உதவிகளை செய்தவர். அவர் இங்கிருந்தால் தயவு செய்து வருமாறு அன்பாக அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து இந்த நாடகத்துக்கான பாடல்களை வெட்டி எமக்கு அந்த தொகுத்து தந்த தாவரண்யா ஸ்ரீரூபன் அவர்களையும் இந்த மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக நாடக எழுத்தாளர், நெறிப்படுத்தியவர் எங்கள் சிவஸ்ரீ ராம சசிதர குருக்கள் ஐயாவை கௌரவிப்பதற்காக திரு ஜேரூபன் நாகத்தம்மன் ஆலயம் ஸ்தாபகத்தரும் ஆலய குருவையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அவரே எங்கள் செல்ல தாத்தா மயில்வாகனன் உதயகுமார் அவருக்கும் கௌரவிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து திருமதி சரோஜினி தேவி கதிர்ச்செல்வன் அவர்களை கௌரவிப்பதற்காக அனைவரும் அறிந்த மங்களகரமான அந்த ஆசிரியை திருமதி மங்களநாயகி வசந்தகுமார் அவர்களை பணிவுடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர் தற்பொழுது திருமதி சரோஜினி தேவி கதிர்ச்செல்வன் அவருக்குரிய கௌரவிப்பை வழங்கி சிறப்பிப்பார். ஆசிரியை தயவு செய்து திருமதி சரோஜாதேவி கணேந்திர ராஜா அவர்களுக்குரிய கௌரவிப்பையும் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி திருமதி மங்களநாயகி வசந்தகுமார் அவர்கள். அவர்களைத் தொடர்ந்து செல்வி மதுசா கணேந்திர ராஜா அவர்களை கௌரவிப்பதற்காக திருமதி மதி உதயகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி மதி உதயகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தற்பொழுது செல்வி மதுசா கணேந்திர ராஜா அவர்களுக்குரிய கௌரவிப்பினை திருமதி மதி உதயகுமார் அவர்கள் வழங்கி வைப்பார். அவரைத் தொடர்ந்து செல்வி சபரிகா சசிதர குருக்கள் அவர்களுக்குரிய கௌரவிப்பையும் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அத்துடன் செல்வன் ரமீதன் ஸ்ரீரூபன் அவர்களுக்குரிய கௌரவிப்பையும் வழங்குமாறு திருமதி மதி உதயகுமார் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஒலி வடிவமைப்பு வழங்கிய திரு அசோக் அவர்களுக்குரிய கௌரவிப்பினை
திரு தர்சன் அவர்கள் வழங்கி வைப்பார். திரு தர்சன் அவர்களை பணிவுடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு தர்சன் அவர்கள் திரு அசோக் அவர்களுக்குரிய கௌரவிப்பினை வழங்கி வைப்பார். தாய் மண்ணே உன்னை மறப்போமா நீயம் அன்னை. தாய் மண்ணே உன்னை மறப்போமா நீயம் அன்னை என்ற நாடகத்தில் உங்கள் பங்களிப்புகளை தந்து இந்த நாடகத்தை சிறப்புறச் செய்து பார்வையாளர்களை மகிழ்வித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இந்த கலைப்பணி மேன்மேலும் உங்கள் மக்களுக்கு தேவை, அதை சிறப்புற செய்து எங்களை மகிழ்விக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ருட்சன் அருள்நிறை ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தால் நடத்தப்படுகின்ற இந்த வருடாவருடம் நடத்தப்படுகின்ற பொங்கல் விழாவிலே இம்முறை இந்த அறிவிப்பு பணியை ஏற்று செய்த சரவணபவன் சுதாகர் அவர்களை இப்பொழுது கௌரவிக்க இருக்கின்றோம். அவருக்கு இது ஒரு புது கன்னி மேடை. இந்த சுவிஸிலே முதல் முறையாக நாங்கள் அவர்களை ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் அறிவிப்பாளராக அறிமுகப்படுத்தி இருப்பதை இட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். மிகுந்த சிறந்த ஒரு அறிவிப்பை செய்து கொண்டிருக்கின்றார். எதிர்காலத்தில் அவர் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை இங்கு முன்னுக்கு அழைத்து உங்கள் எல்லோரும் சார்பாகவும் அவருக்கான கௌரவத்தை இப்பொழுது செய்கின்றோம்.